ஒன்று சொல்லலான்னு பார்த்தேன். ம் ஆக்சுவலா நேத்து சுலைமான், we சொன்னது missed you yesterday. You were not there. நிறைய யாருமே பேசல. நீங்க நிறைய இது மாதிரி சினிமா அப்புறம் லைவ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லுவீங்க. நேத்து we missed you. கண்டினியூ பண்ணுங்க. எஸ் மேம் எஸ். ஆக்சுவலி வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் மில்கிரம்ல இருந்து மெல்கிரிம்லேருந்து எக்ஸலண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அது 63ல ஆரம்பிச்சு. ஸோ 1963ல ஆரம்பிச்சு பிறகு இன்னும் அந்த 72 கிட்ஸை வச்சு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டு ஆர் வாட் எவர் எக்ஸ்பெரிமெண்ட் இட் பி. ஸோ ஆல் வேர் இது வந்து ஓல்டன் டேஸில். இப்போ கரண்ட்டாக இதே மாதிரி ஹியூமனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. யாராவது சொல்ல முடியுமா எந்த ஊரில் நடக்குதுன்னு? ஹியூமன்ஸை வச்சு இன்னுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எனி ஐடியா? இட் மைட் பி. நீங்களே சொல்லிடுங்க. நானே சொல்லிடவா? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. வைல்டு கெஸ். அமெரிக்கான்னு சொல்லுவோம், ஆப்பிரிக்கான்னு சொல்லுவோம், நார்த் கொரியா, ரஷ்யா. ஓகே. எந்த ஊர்ல சார் சுலைமான் சார் நம்ம ஊர் தான் சார். சைனா சைனா சைனா. எந்த ஊர்னாரு? அதனால இங்க லோக்கல் இந்தியாலயே. Can you guess? No idea. What it is? Everybody knows it. எல்லாத்துக்கும் தெரியும் அது. சார் நம்ம ஊர் தான் சார். எல்லா ஊர்லயும் பண்றாங்க ஆக்சுவலா. அத சொல்லவா? சஸ்பென்ஸ் போதுமா? For the COVID? No. கொஞ்சம் நீங்க டீப்பா யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். பட் ஐ டோன்ட் நோ how many of you can link it with சைக்காலஜின்னு தெரியல. பட் லிட்ரலி பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அப்படி கூட சொல்லலாம். மேம் வந்து ஒரு இதெல்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலி க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது என்ன வந்து கிரைட்டீரியா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கிரைட்டீரியாலாம் ஆல்மோஸ்ட் வந்து அதில் வந்து கவர் ஆகும். இட்ஸ் அ லேப் எக்ஸ்பெரிமெண்ட் கைண்ட் ஆஃப் ஹியூமன்ஸை வச்சு. ஐயோ அப்படின்வீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க, அப்புறம் எல்லாம். Shall I open it? சுனிதா பத்தி சொல்ல போறீங்களா? சுனிதா வில்லியம்ஸ் பத்தி சொல்ல போறீங்களா? இல்ல சொல்லவா? Yes please. பிக் பாஸ். Oh no. Yes. It's an experiment actually. எல்லாம் closed environment. சுலைமான் சார் பயங்கரமான இருக்கு எக்ஸாம்பிள். உண்டா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. Yes. Literally, Yes, you are 100% right. Everybody's characteristics comes out of it. அவங்க வந்து என்ன பேக்ரவுண்டு, how they are dealing with pressure, how they are dealing with love and affection. கரெக்டா? எல்லாம் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. உண்மையா இல்லையா? எவ்வளவு கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்க லேர்ன் பண்ணலாம் பாருங்க. இவங்க இப்படி பேக்ரவுண்டு, அவங்களோட ஒருத்தரோட ஃபாதர் இறந்துருப்பாங்க, அவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, ஒரு எமோஷனலா வந்து ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து அதுக்கு வந்து ஒரு டாஸ்க் வேற கொடுப்பாங்க. டாஸ்க்கு கொடுத்துட்டு அந்த டாஸ்க்கை வந்து அந்த இதுலேருந்து என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வெளியில வருது, ஒரு டீமை ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா they are experimenting the human characteristics in the closed environment. கரெக்டா இல்லையா? Great. You are connecting to so many things. பரவாயில்ல சுலைமான். அதுதான் மேம். இல்ல நிஜமா இது நடந்ததா இல்லையா பாருங்க. லிட்டரலா நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு. பட் இமேஜின் எவ்ரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இல்லையா?
நீங்க அப்படி பாருங்களேன். நான் எப்பவுமே பிக் பாஸ் அப்படிதான் பார்ப்பேன். என் ஒய்ஃப் திட்டா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு. பட் லிட்டரலா யூ கேன் லேர்ன் ஹவ் அ ஃபாதர் வில் பிஹேவ் வித் அன்னோன் சைல்டு, ஹவ் அ மதர் வில் பிஹேவ். எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு எல்டர்லி ஒரு ஆள் இருப்பாங்க, ஒரு யங்கர் கிட் இருக்கும், ஒரு 2 கப்புள்ஸ் மாதிரி ஒரு 2 பேரை போட்டிருப்பாங்க. ஸோ தட் லவ் அண்ட் அஃபெக்ஷனு, கோவம் எல்லாமே இட் வில் பி தேர் இன் தட் ஹவுஸ். கரெக்டா கரெக்டா மேடம்? எதுவும் தப்பா சொன்னீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. இல்ல யூ ஆர் டூயிங் கிரேட் ஜாப். இல்ல கனெக்ட் பண்றீங்க, ரைட்? கனெக்ட், யூ ஆர் கனெக்டிங். ஆமா எஸ் this is experiment actually. This is experiment what they are doing it actually. So இத வந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்றாங்க. சோ இப்போ என்ன ஆகுதுன்னா சிச்சுவேஷனோட நீங்க கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. ஆமா. ஸோ நீங்க ஒரு எக்ஸாம்பிளா பாருங்களேன், பாத்தீங்கன்னாலே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சுச்சுவேஷன்ல ஹவு ஒருத்தர் வந்து எப்படி பிஹேவ் பண்றாரு, ஒரு லேர்ன்டு ஆள் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும். பட் நீங்க வந்து அதை வந்து நீங்க ஸ்டீரியோ டைப்பே பண்ண முடியாது அதுல. ஸோ வாட் யூ டூ இஸ் நீங்க வந்து அங்க வந்து அப்போ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தே வில் பிஹேவ் ஆக்சுவலா, இல்லையா? இது வந்து இன்னைக்கு லெசனுக்கு இன்னும் சூட்டபிளா இருக்கும். அப்சர்வேஷனல் மெத்தட். எக்ஸலென்ட், டேக் இட் ஃபார்வர்ட் மேடம். அவ்வளவுதான். இன்னைக்கு அப்சர்வேஷனல் மெத்தட்ங்கிறது வந்து தனிப்பட்ட ஹியூமன் பிஹேவியரை பாக்குறதுக்காக, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் நார்மலா இது வந்து இண்டிவிஜுவல் அல்லது ஒரு சின்ன குரூப் அப்படித்தான் அப்சர்வ் பண்றதுக்கு, அல்லது ஆர்கனைசேஷன்ல மொத்தமா அங்க இருக்கிறவங்கள, பெரிய குரூப்னாவே ஆர்கனைசேஷன்ல தான் பெரும்பாலும் இத பண்ணுவாங்க. என்னத்துக்காக இது வந்து அப்சர்வேஷனல் மெத்தட் ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னாக்க, இட் ரெக்கார்ட்ஸ், யூ வில் அப்சர்வ் அண்ட் ரெக்கார்ட் ஹியூமன் பிஹேவியர் இன் இட்ஸ் நேச்சுரல் அண்ட் கண்ட்ரோல்டு செட்டிங் வித்தவுட் இன்டர்வீனிங். நம்ம வந்து பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷனா இருந்தா நம்ம உள்ள நுழைவோம். அதர்வைஸ் உள்ள நுழையாம ஒருத்தருடைய பிஹேவியரை அப்படியே ஸ்டடி பண்றதுக்கு அப்சர்வேஷனல் மெத்தட் இஸ் வெரி குட். ஆனா இது வந்து ஒரு நான் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் மாதிரி அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு கன்ஃபைன்டா ஒரு, இப்போ வந்து அதையே வந்து லேப்ல வச்ச லேப் மாதிரி ஒரு சரௌண்டிங்ல வச்சாலும், அதாவது ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன் சொல்லுவாங்க, அது போல ஒரு சின்ன சரௌண்டிங்ல வச்சாலும் அது ஆர்டிபிஷியலா இல்லாமல், அதே சமயத்துல அவங்களுடைய அந்த கண்ட்ரோல்டு செட்டிங்னாக்க பெரும்பாலும் அது வீட்டுல அந்த மாதிரி அவங்க இருக்கிற பழகுற சூழ்நிலையில அப்படித்தான் அதையும் கூட வைப்பாங்க கண்ட்ரோல் செட்டிங்கையே. இல்லைன்னா ஒரு நேச்சுரல் சரௌண்டிங்ல ஒரு மனுஷனுடைய பிஹேவியரை ஸ்டடி பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த அப்சர்வேஷனல் மெத்தட். இதோட பிரைமரி கோலே டு அண்டர்ஸ்டாண்ட் பிஹேவியர், தேர் ஆட்டிடியூட்ஸ், தேர் வேல்யூஸ், தேர் பிலீவ்ஸ். அதுல நிறைய நமக்கு அந்த இன்சைட், நிறைய அந்த ரியல் வேர்ல்டுல அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்சைட் கொடுக்கும். இதுல வந்து நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன்றது இன்னும் நேச்சுரல் என்வாயன்மெண்ட்லயே கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவங்கள பாக்குறது. ஸ்ட்ரக்சர்டு நான் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்டுக்குள்ளார வச்சு அவங்கள ஒரு கண்ட்ரோல்டு செட்டிங்குள்ளார வச்சு ஒரு சிலரை மட்டும் அனுமதிச்சு அந்த மாதிரி பண்றது. அல்லது பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன்றது உள்ள போய் அவங்களும் இருந்து பிகமிங் அ பார்ட் ஆஃப் த குரூப், அந்த அந்த சீன்ல அவங்களுமே இருந்து, அதாவது அப்சர்வரும் இருந்து கவனிச்சு பண்றது. நான் பார்ட்டிசிபென்ட் சைலண்டா இன்டராக்ட் பண்ணாம அங்க இருந்து பாக்குறது. இப்படி நிறைய விதங்கள் இருக்குது. பட் இந்த அப்சர்வேஷனல் மெத்தட் நிறைய வந்து இதுல நமக்கு ஹியூமன் சைக்காலஜிய பாக்குறதுக்கு, அதாவது அந்த அவங்களுடைய பிஹேவியரை பாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். திஸ் இஸ் ஒன் மெத்தட். அடுத்தது வாட் நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். அதுல வந்து குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அப்ரோச் அப்படின்னு 2 இருக்கு. கேரளின் நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கலாம். குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அப்படின்னு 2 இருக்குது. இது என்னன்னாக்க குவாலிட்டேட்டிவ் அப்ரோச்னாக்க பேசுறது, அவங்களோட இன்டராக்ட் பண்றது, இன்டர்வியூ பண்றது, அல்லது அவங்க கிட்ட அவங்க வாயில இருந்து வர வைக்கிற சில வார்த்தைகள் அதை வச்சு அப்சர்வ் பண்றது. அதுதான் இது பொதுவா ஒரு சின்ன சாம்பிள் ஆஃப் பீப்புளுக்கு இத மாதிரி பண்ணுவாங்க குவாலிட்டேட்டிவ் அப்ரோச். அவங்களுடைய வார்த்தையில ஓன் வேர்ட்ஸ்லயே அதை சொல்ல வைப்பாங்க. அது நம்மளும் என்ன அப்சர்வ் பண்றோமோ அது அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணி மொத்தமா வேர்ட்ஸ்ல எழுதுவோம்.
அது ஒரு தீம் மாதிரி தான் அதை வந்து ரிசல்ட்டை கொடுப்போம் நம்ம. ஆனா குவான்டிடேட்டிவ் மெத்தடுங்கிறது நம்பர்லனாக்க இத்தனை முறை அவங்க இப்படி பிஹேவ் பண்ணாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் இத்தனை தடவை நாங்க வந்து இத நாங்க இப்படி இத்தனை தடவை இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாங்க, ஏதாவது குவான்டிஃபை பண்றது, இத்தனை பேர் இப்படி ஆன்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது. இது பொதுவா லார்ஜ் சாம்பிள் சைஸுக்காக யூஸ் பண்றது. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னாக்க குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ்க்கு சொல்லணும்னாக்க ஒரு ஆர்கனைசேஷன் இது வந்து நம்ம புக்லயே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைடுன்னு நினைக்கிறேன், பாருங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அது இருக்கு. அதையே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னா என்ன, அதோடைய போக்கஸ் என்ன, அது முதல்ல பாத்துடலாம், அப்புறம் அந்த எக்ஸாம்பிளுக்கு போகலாம். பொதுவா வந்து குவாலிட்டேட்டிவ் அப்சர்வேஷன்ல வந்து என்ன அவங்களுடைய போக்கஸ், மெயின் போக்கஸ்னாக்க ஒரு அது யூஸ்வலா வந்து ஒரு சின்ன சாம்பிளா இருக்கும் பொழுதும் அவங்க ஒரு சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ், சில விதமான அவங்களுடைய அனுபவங்கள் அல்லது அதுல இருந்து அவர்களுடைய பார்வைகள், அதை நம்ம கணிக்கிறது. இது வந்து பொதுவா என்ன செய்வாங்கன்னாக்கா அவங்க கிட்ட பேசி அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது, அவங்க கிட்ட வந்து பேசும் பொழுது அந்த போக்கஸ் குரூப் கிட்ட நம்ம பேசும் பொழுது அவங்க கிட்ட இருந்து என்ன அவுட்கம் வருதோ அதை வச்சு நீங்க ஏதாவது ஒண்ணு இவால்வ் பண்ணுவீங்க, அதாவது நீங்க ஆன்சரா கொண்டு வருவீங்க. இதை நான் சொல்லணும்னாக்க இத வந்து எந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்றாங்க நம்ம சொன்னோம்னாக்க தட் வில் பி இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்கும். அது வந்து நம்ம இந்த கிரவுண்டட் தியரி, இதற்கு பின்னணி என்ன, எதனால, இதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கறத பாக்குறதா அந்த கிரவுண்டட் தியரிங்கிறது. அப்போ ஏதாவது ஒரு மனுஷன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னாக்க அவங்க என்னத்துக்காக அப்படி பிஹேவ் பண்றாங்க, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறது பெரும்பாலும் பாக்குறதுக்கு தான் இந்த கிரவுண்டட் தியரின்னு சொல்றோம் பாருங்களேன். அதை கவனிக்கிறதுக்காக இந்த குவாலிட்டேட்டிவ் அல்லது நரேட்டிவ், ஏற்கனவே நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பேசுங்க சொல்லுங்க அப்படின்னு அவங்கள பேச வச்சு ரெக்கார்ட் பண்றோம்ல, அதுக்கானது தான் இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். எத்னோகிராஃபிங்கிறது ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு இனம், அந்த இனத்தார் எப்படியெல்லாம் அவங்க வந்து பிஹேவ் பண்றாங்க, அந்த இனத்தார் எப்படியெல்லாம் நமக்கு வந்து சமுதாயத்தோட அவங்க வந்து இன்டராக்ட் பண்றாங்க, அவங்களுடைய பிஹேவியர்ஸ்ல சிலது நம்ம ஸ்டடி பண்றோம் அப்படின்னாக்க, அப்போ இதுக்கெல்லாம் தான் பெரும்பாலும் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் இஸ் பீயிங் யூஸ்ட். திஸ் இஸ் தி மெயின் கோல் ஆஃப் திஸ் ரிசர்ச் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வை அண்ட் ஹவு ஒரு மனுஷன் எப்படி எதனால இப்படி பிஹேவ் பண்றாங்க, அல்லது இதனுடைய அடிப்படை என்ன, how they are behaving like this, அவங்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம் எதனால வந்தது அப்படிங்கறத ஸ்டடி பண்றதுதான் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். இதையே குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் கொண்டு வந்தீங்கன்னாக்க அதோடைய வந்து மெஷர்மெண்ட் தான் நமக்கு இதுல ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், ஒரு கிராஃபோ அல்லது இத்தனை பேர் வந்தாங்க, இத்தனை பேர் பேசினாங்க, இத்தனை பேர் இப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக. இதனுடைய கோல் வந்து என்னன்னாக்க ஒரு காரியத்துக்கும் இன்னொரு காரியத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அதாவது அல்லது அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ், அவங்களுடைய பார்வைகள். இப்போ எக்ஸாம்பிள் நம்முடைய ஓட்டிங், அதுல வந்து எத்தனை பேர் இந்த கட்சிக்காக ஓட் பண்றதுக்காக இருக்கிறாங்க. முதல்ல எல்லாம் நம்ம ஓட்டிங் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம்ல முன்னாலேயே, கருத்து கணிப்பு, அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது எதையாவது ஒண்ணு வேரி பண்ணி இது மாற மாற அவங்களுடைய அந்த நேத்து பார்த்தோமே இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட், அது வந்து லேப் வழியில பண்றது. இது வந்து குவான்டிடேட்டிவ் பெரும்பாலும் இன்டர்வியூ அல்லது அவங்க கிட்ட வந்து சர்வே மாதிரி எடுத்து அல்லது குவெஸ்டினர் மாதிரி கொடுத்து அந்த மாதிரி பண்றது, லேபுக்குள்ளார ஒரு செட்டப்ல உட்கார வச்சு அப்படி பண்ணாம, அதே குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ச ஒரு ஒண்ணுக்கு ஒண்ணு உள்ள ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு we are doing it in different methods. அது எல்லாத்துலயும் நம்ம அப்சர்வ் பண்றோம். what we observe we are quantifying. அதனால இது வந்து இதெல்லாம் அப்சர்வேஷனல் மெத்தடுக்குள்ளார வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய புக்லே தான் ஆர்கனைசேஷன்ல வந்து நிறைய ஆப்சன்டீஸ் இருக்கிறாங்க. அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அதுல வந்து நிறைய ஆப்சன்டீஸ் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க சொல்லி நம்ம இது மாதிரி ஒரு நம்மளோட சைக்காலஜி படிச்சவங்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சாங்கன்னா அவங்க ரெண்டு விதமான ரிசர்ச்சஸ் பண்ணலாம். ஒன்னு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், அதுல அந்த ஆர்கனைசேஷன்ல என்ன விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கு, அந்த ஆர்கனைசேஷன்ல என்ன விதமான சப்போர்ட் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, ஒர்க்கர்ஸ்குள்ளார என்ன கோஆபரேஷன் இருக்கு, லீடர்ஷிப் ஸ்டைல் எல்லாம் என்ன இருக்கு, இதெல்லாம் நீங்க எழுதத்தான் முடியும். அதாவது இதை வந்து எப்படியும் ஒரு நம்பருக்குள்ளார கொண்டு வர முடியாது. அதெல்லாம் நீங்க வந்து ஸ்டடி பண்ணி அதை நீங்க ரிப்போர்ட்டா எழுதுவீங்க. இதெல்லாம் வச்சு ஏதாவது கடைசியில ஃபைனலா நீங்க அவங்களுக்கு அந்த அவுட்புட் கொடுக்க போறீங்க. அதுக்கு முன்னால நீங்க என்ன அப்சர்வ் பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே
ஆஸ் இந்த அப்சர்வேஷனோ எக்ஸ்பெரிமெண்டோ எதா இருந்தாலும் கிளியரா எல்லாத்தையுமே நம்முடைய பாக்குறது எல்லாத்தையுமே நம்ம எழுதுறது, புட்டிங் இட் இன் ரைட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அத இப்போ நீங்க எழுதுறீங்க, அந்த பிஹேவியர் எல்லாத்தையும், அந்த லீடர்ஷிப் ஸ்டைல் அல்லது அங்க இருக்கிற பழக்க வழக்கம் இதெல்லாம் எழுதும் பொழுதுதான் ஃபைனலா நீங்க ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொண்டு வரும் பொழுது இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்றதையும் நீங்க பாப்பீங்க. இந்த அளவுக்கு இந்தந்த மெஷர்ஸ் எல்லாம் நாங்க எடுத்திருக்கிறோன்ற குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சையும் பார்த்திருப்பீங்க. ரெண்டையும் வச்சு ஒரு இன்டர்பிரிட்டேஷன், ஒரு அவுட்கம் கொண்டு வந்து கொடுப்பீங்க அவங்க கிட்ட. இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல இதே விஷயத்த பார்க்கும் பொழுது அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ், இந்த ரெக்கார்ட்ஸ் எதுனாக்க ஜாப் சாட்டிஸ்பாக்சன்னாக்க அவங்களுடைய சேலரி ரெக்கார்ட்ஸ் பார்ப்பீங்க. எவ்வளவு சேலரி வாங்குறவங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க, அல்லது ப்ரொடக்டிவிட்டி, அவங்க வந்து வேலைய இவ்வளவு சம்பளம் வாங்குறவங்க எவ்வளவு அவங்களுக்கு அந்த ப்ரொடக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். அதில் அல்லது இந்த சேலரி அவங்களுக்கு திருப்திகரமா இருந்திருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு, அல்லது அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் எடுத்து ஆர்கனைசேஷன் கமிட்மெண்ட் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்கு, இதெல்லாம் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். இப்படி ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு அவுட்புட் கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இதுதான் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அப்ரோச்சுக்கு. பொதுவா அப்சர்வேஷன் வந்து அப்படி பார்த்தா ஒரு ரிசர்ச்சருக்கு அது ஒரு டிஃபிகல்ட் அப்ரோச். ஏன்னா ரொம்ப கீனா நம்ம அலர்ட்டா அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்கு. அதத்தான் கீழே அந்த கால் வீக்ங்கிறவர் என்ன சொல்றாருனாக்க, இதுக்கு பெஸ்ட் வந்து இன் பிளேஸ், இன் சிட்டு அப்படிங்கிற வார்த்தை, நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன் தான் பெஸ்ட் அப்சர்வேஷன் அப்படின்னு அவருடைய ஐடியாவை சொல்றாரு. அதுக்கு இந்த இன் சிட்டு அப்படிங்கிற வார்த்தை, இன் பிளேஸ், இன் தட் பிளேஸ் வேர்எவர் தே ஆர் மாதிரி அவங்களை அப்சர்வ் பண்றது அது சொல்றாரு. சோ இது வரைக்கும் குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அப்சர்வேஷன். அக்கர்ஸ் தென் அண்ட் தேர், எந்த இடத்துல ஒரு ஹியூமன் பிஹேவியர் இப்படி நடக்குதோ அதை அப்படியே அப்சர்வ் பண்றதுதான் டைரக்ட் அப்சர்வேஷன். அப்போ அந்த சிச்சுவேஷனுக்குள்ளார நீங்க அவங்களை கொண்டு வர்றீங்க. அப்படிப்பட்ட காரியத்தை நீங்களே, சில சமயம் ஒரு அக்ரெசிவா ஒருத்தர் பிஹேவ் பண்றார் அப்படின்னாக்க யூ வில் மேக் ஹிம், அதாவது ஒரு ஆங்கரை கொடுத்து, ஆங்கர் சிச்சுவேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பிஹேவியரை அப்படியே வாட்ச் பண்றது. அது மாதிரி அந்த பிஹேவியர் எங்க நடக்குதோ அதை வாட்ச் பண்றதுதான் டைரக்ட் அப்சர்வேஷன். அதுல ரெண்டு விதம் இருக்குது. ஒன்னு வித் இன்டர்வென்ஷன், இன்னொன்னு வித்தவுட் இன்டர்வென்ஷன். இந்த வித் இன்டர்வென்ஷன்ல வந்து என்னன்னாக்க அதை வந்து சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. வித்தவுட் இன்டர்வென்ஷனை வந்து, அதாவது குறுக்க எதுவுமே போகாம நடக்கிற சூழ்நிலை அப்படியே நடக்கிற மாதிரி நம்ம பாக்குறது தான் வித்தவுட் இன்டர்வென்ஷன். அதுதான் அந்த நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன் சொல்றது. அப்போ அப்சர்வேஷனை பார்த்துட்டோம், குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் பார்த்துட்டோம், அப்சர்வேஷன்ல டைரக்ட் இன்டைரக்ட் பார்த்துட்டோம், டைரக்டுக்குள்ளாரையே வித் இன்டர்வென்ஷன் வித்தவுட் இன்டர்வென்ஷன் பார்த்துட்டோம். புரிஞ்சிருச்சுல இது வரைக்கும்? நான் ஃபர்தரா போலாம்ல. இன்டைரக்ட் அப்சர்வேஷன், எஸ், இன்டைரக்ட் அப்சர்வேஷன் இதுல வந்து மெயினா ஆர்கைவல் ரெக்கார்ட்ஸ். ஆர்கைவல் ரெக்கார்ட்ஸ்னா பொதுவா பழைய காலத்து ரெக்கார்ட்ஸ புரட்டி பாக்குறது. அப்புறம் வந்து இன்னொன்னு அதுல இருக்குது, இன்னொரு விதமான அப்சர்வேஷன், அது மறந்து போச்சு. நம்ம அடுத்தது பார்க்கும்பொழுது கொண்டு ஞாபகப்படுத்திடுறேன். வந்து இப்போ டைரக்ட் அப்சர்வேஷன்ல நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷனுக்கு போவோம். அடுத்த ஸ்லைடு. நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன்னா அந்த, அதாவது சும்மா அந்த ஃபீல்ட் அப்சர்வேஷன், அந்த இருக்கிற நேச்சுரல் சூழ்நிலையில நடக்கிற ஒரு அப்சர்வேஷன். நேச்சுரல் என்வாயன்மெண்ட்ஸ் இருக்கணும். அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு அப்சர்வர் வந்து பேசாம பாசிவ் ரெக்கார்டரா, அதாவது வித்தவுட் இன்டர்வீனிங், எதுவுமே உருக்க வராம அவங்கள மெதுவா வாட்ச் பண்ணிட்டு மட்டும் இருந்து, அவங்களுக்குள்ளார அவங்க எதுவுமே நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அவங்க நேச்சுரலா பிஹேவ் பண்ணும்பொழுது அந்த ஹியூமன் பிஹேவியரை நம்ம ஸ்டடி பண்றோம். இது வந்து இந்த அப்ரோச் வந்து பெரும்பாலும் ஆர்கனைசேஷனல் செட்டிங்ஸ்ல அவங்களுடைய அந்த ஒரு எம்ப்ளாயிஸ் நடுவுல சண்டை வந்துட்டாலோ, அல்லது ஆர்கனைசேஷனல் சப்போர்ட் ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம போய் அங்க உட்கார்ந்து ஜஸ்ட் வி வில் பி வாட்சிங். உதாரணமா எங்களுடைய பேங்க் சூழ்நிலையில கூட ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரதா இருந்தாங்க. அப்படி ஒரு மேஜர் சேஞ்ச் கொண்டு வரதுக்கு முன்னால இப்படி ஒரு குரூப்புக்கு வெளியில இருந்து பேங்கே பணம் கொடுத்து வர வச்சு அவங்கள வெறும் அப்சர்வேஷன் மட்டும் பண்ண வச்சாங்க.
அதுக்கப்புறம் தான் அந்த ஹெச்ஆர்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரதுக்கு முன்னால தேவர் ஜஸ்ட் சிட்டிங். நான் எங்களுக்கு எல்லாம் தெரியாது. தினம் நாங்க வண்டர் பண்ணுவோம், என்ன ஒரு மனுஷன் எப்ப பார் நம்முடைய ஏஜிஎம் ரூம்ல உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாரு, நம்ம யார் வந்தாலும் யாராலையும் பர்சனலா எதுவும் போய் பேசவே முடியலையே அப்படின்னு நாங்க ஃபீல் பண்ணுவோம். பட் ஆக்சுவலி we never knew that person was an observing person. He was observing and he was making records of உள்ள வர்ற எம்ப்ளாயீஸ், அவங்க பேசுறது, அந்த கல்ச்சர் எல்லாத்தையும் அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எங்களுக்கு இது தெரியவே தெரியாது. லேட்டர் ஆன் we came to understand that pan India people were sent first to branches, then to இந்த மாதிரி zonal offices, அங்கெல்லாம் உட்கார்ந்து ஒர்க் கல்ச்சர் அப்புறம் எல்லாத்தையும் பார்த்து அப்புறம் ஒரு மேஜர் சேஞ்சுக்கு கொண்டு வந்தாங்க. சோ நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன்ன்றது வாயே திறக்காம ஜஸ்ட் க்ளோஸா வாட்ச் பண்ணி அந்த சிச்சுவேஷனை பார்த்து அதுல இருந்து நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ ஹியூமன் பிஹேவியரை அதை எழுதுறது. பெரும்பாலும் ஹெச்ஆருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்லது இந்த மாதிரி இந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கான அந்த ஒர்க் கல்ச்சர் எல்லாம் பாக்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு 4 பேர் இல்ல படம் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. பட் கமல் வந்து 3 பொண்ணுங்க இருப்பாங்க. சினிமாவே தெரியாது, ஜீரோ. மத்தவங்க யாராவது படத்துல கமல் வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல தான் வருவாப்ல. மகளிர் மட்டும். Anybody can guess the movie name? மகளிர் மட்டும். Absolutely. ஆமா, மகளிர் மட்டும் மூவில ஆக்சுவலா there will be a person who will be silently in the office. ஆக்சுவலா அது வந்து டெய்லரிங் டிசைனிங் ஆஃபீஸ் மாதிரி அது. ஸோ அங்க வந்து ஒரு பர்சனை வந்து சைலண்டா எப்பவுமே இருப்பாரு. அவருக்கு வந்து காது கேட்காது. அவர் மெஷின் மாட்ட மாட்டார். ஆக்சுவலா காது கேட்காதுன்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் அவருக்கு வந்து காது கேட்கும். அது வந்து யாருக்குமே தெரியாது. he will be observing everything in the office. ஃபைனலா வென் கிளைமேக்ஸ்ல வரும், அப்போ வந்து நாசர் வந்து இத வில்லன் ஆக்சுவலா மூவில. ஸோ he will do all nonsense things. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட்ல கமல் வருவாரு. வந்துட்டு தென் he will reveal him saying that he is my man அப்படின்னு சொல்லி அவரை வந்து காமிப்பாரு. அவர் வந்து அந்த மெஷின் அது சும்மா அவர் வந்து he is able to he'll be observing everything அப்படின்னு சொல்லி he is a silent observer actually. I think some எக்ஸாம்பிள். அடுத்தது இப்போ வந்து 4 எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த நேச்சுரலிஸ்டிக் ரிசர்ச் அப்படின்றதுல அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எது அப்படின்னா என்ன அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் நமக்கு அந்த பேரெல்லாம் சொல்லணும்னாக்க, யூஸ்வலா வந்து நம்ம பிஎஸ்சி சைக்காலஜி எழுதணும்னா நம்ம சும்மா அப்படியே பாயிண்டா எழுதிட்டு போயிடலாம். எம்எஸ்சி சைக்காலஜி எழுதுறோம், அதனால ஏதோ ஒரு ஞாபகம் வர்ற 1-2 பேரை தயவு செய்து எழுதிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஓகே இவங்க வந்து கொஞ்சம் அடுத்த லெவல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்காகத்தான் வாட் எவர் கம்ஸ் டு யுவர் மைண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அதெல்லாம் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த ஸ்கிரிப்னர்ன்றது ஷீ இஸ் a lady actually. she insisted on no intervention. no interventionனாக்க ஒரு ரிசர்ச்சர் வந்து டோட்டலா மேனிபுலேட் பண்றதையோ கண்ட்ரோல் பண்றதையோ, இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் காதுல ஒரு மெஷினை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிற மாதிரிதான் நம்ம உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கறதா நோ இன்டர்வென்ஷன். அது அவங்க இது 3 பாயிண்ட்ஸ் இருக்கணும்னாங்க. 3வது focus on real behavior. அதாவது the goal is to understand how people or animals behave in their natural context. அந்த நேச்சுரல் கண்டெக்ஸ்ட்ல அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, அந்த ரியல் லைஃப் பிஹேவியரை ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து ஈக்கோலாஜிக்கல் வேலிடிட்டி, அதாவது கனெக்டிங் டு த ரியல் வேர்ல்டு. அந்த ரியல் லைஃப் செட்டிங்கோட, ரியல் நேச்சுரல் கண்டெக்ஸ்டோட, அந்த ரியல் வேர்ல்டு சிச்சுவேஷன்ஸோட ஒருத்தர் இருந்தா தான் அவங்களுடைய நேச்சுரல் ஹியூமன் பிஹேவியரை ஸ்டடி பண்ணவே முடியும் அப்படின்ட்டாங்க. அடுத்தது இந்த டனல்ஸ் நேச்சுரலிஸ்டிக் ரிசர்ச் அவரு சொல்றாரு, இந்த டிஸ்கிரீட் ஈவென்ட், அதாவது நேச்சுரலி அக்கரிங் டிஸ்கிரீட் ஈவென்ட், அந்த வார்த்தை தனித்துவமான ஒரு ஈவென்ட், அதாவது அதை வந்து நம்ம வாட்ச் பண்றதுக்காக நேச்சுரலிஸ்டிக் என்வாயன்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தன்னறியாம தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்துவாங்க. அத வந்து நம்ம வாட்ச் பண்றதுக்கு கட்டாயமா அந்த தனித்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நேச்சுரலிஸ்டிக் ரிசர்ச் ரொம்ப முக்கியம். அடுத்து கிரேனா அண்ட் ரூவர்ஸ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா,
இட் வில் ஆஃபர், அதாவது நம்மளே அந்த ரியல் வேர்ல்டு பினாமினாக்குள்ளார அவங்களுக்கு ஒரு இன்சைட்டை கொடுத்துடணும். இது இது வந்து நிஜ வாழ்க்கையில தான் யாரோ ஒருத்தர் என்ன அப்சர்வ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதுவே இல்லாதபடிக்கு டோட்டலா ஒரு அவங்களுக்கு ஒரு நேச்சுரல் அந்த ஒரு சரௌண்டிங் ஃபீலிங் நம்ம கொடுத்தாதான் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்கிறாங்க. குக் அண்ட் டைமண்ட்ஸ் இவங்க சொல்றது வந்து என்னன்னாக்க, எனி செட்டிங் கேன் பி கன்சிடர்ட் நேச்சுரல் இஃப் தி ரெஸ்பாண்டன்ட் டஸ் நாட் திங்க் இட் ஹஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிசர்ச். இதேதான் எல்லாரும் மாத்தி மாத்தி வெவ்வேறு வார்த்தையில சொல்றாங்க. இதுல யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அது அதை வந்து நீங்க அந்த பிரின்சிபல் இவங்களுடைய பிரின்சிபல் படி இப்படி சொல்லியிருக்காங்கன்னு நீங்க எழுதுறது பெட்டரா இருக்கும். Chief goal of naturalistic observation is to describe the information about what happened in that natural setting. ஒரு natural settingல என்ன நடந்தது, who were all involved, how the situation pertains, by giving a detailed and precise picture of all the happenings. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அதனால என்ன ஒரு எப்படியெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு 4 பாயிண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கொடுத்திருக்காங்க. அதுல வந்து யூ ஹேவ் டு வாட்ச் கேர்ஃபுல்லி அண்ட் ரிப்போர்ட். ரெண்டாவது, ரெக்கார்டிங் இட் as an audio or a video. அடுத்து, you have to interact with people involved in the setting who are called the key informants. அவங்க தான் நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்க போறாங்க. அவங்களோட நம்ம அடிக்கடி பேசிக்கணும். இப்போ சுலைமான் சொன்ன எக்ஸாம்பிள்ல அந்த காதுல மெஷின் வச்சிருந்தவரோட கடைசியில அந்த யார் வந்து அதை ரிவீல் பண்றாரோ அவர் வந்து எல்லாத்தையும் அப்பப்ப இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிற அந்த மாதிரி யூ ஹாவ் டு இன்டராக்ட் வித் தி பர்சன் ஹூ இஸ் இன்ஃபார்மிங். அதாவது நீங்க தான் உட்காரணுங்கிறது இல்ல, எனி அப்சர்வரை நீங்க உட்கார வைக்கலாம். இப்படி அப்சர்வர் உட்கார வைக்கும் போது அடிக்கடி அவங்களோட நம்ம இன்டராக்ட் பண்ணிக்கணும். அடுத்து, லுக்கிங் அட் த செகண்டரி சோர்சஸ், நம்ம வந்து இதை குறிச்சு வேற என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னால ரெக்கார்டு இருக்கா அல்லது இதுக்கு முன்னால நமக்கு ஏதாவது பப்ளிஷ் ஆயிருக்கா, இதெல்லாம் நம்ம ரொம்ப வாட்ச்ஃபுல்லா இருந்து யூ ஹாவ் டு கலெக்ட் த இன்ஃபர்மேஷன். அப்புறம் ஆஃப்டர் டிஸ்கிரைபிங் டேட்டா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு இன்டர்பிரட். அதை இன்டர்பிரட் பண்ணி அதை கொண்டு வந்து நம்மளுடைய அனாலிசிஸ் என்னன்றதை கொடுக்கணும். ரிப்போர்ட் ஜெனரேட்டட் பை தி அப்சர்வர், அதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஆர்கனைஸ்ட் மேனரா கொடுக்கணும். இது வந்து இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு கெல்லிஸ் கோவேரியேஷன் மாடல் ஆஃப் அட்ரிபியூஷன் அடுத்த ஸ்லைட்ல. அது வந்து அவங்க 3 விஷயம் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன்னா 3 திங்ஸ் இருக்கணும். ஒன்னு கன்சென்சஸ், கன்சிஸ்டன்சி, டிஸ்டிங்டிவ்னஸ். அதாவது கன்சென்சஸ்னா அதர் பீப்புளும் இதே சிச்சுவேஷன்ல இதே மாதிரிதான் நடந்துக்கிறாங்களா, ஒருமித்த கருத்து, அதான் கன்சென்சஸ். கன்சிஸ்டன்சினா whether a person behaves the same way இந்த தடவை மட்டும் இல்ல, இந்த சூழ்நிலை இன்னொரு முறை நடந்தாலும் அந்த நபர் வெவ்வேறு சூழ்நிலைகளிலும் இப்படியே நடந்துக்கிறாரா, அதே மாதிரிதான் இந்த பிஹேவியர் எப்பப்பார் இந்த பர்சனுக்கு இதே மாதிரிதான் வந்துகிட்டே இருக்கா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலே இந்த மாதிரி அவங்கள அக்ரெசிவ்னஸ் வந்துகிட்டே இருக்கா, இந்த சூழ்நிலை இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த வார்த்தைய சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி அக்ரெசிவா நடக்கிறாங்களா அப்படிங்கறது கன்சிஸ்டன்சி இருக்குதான்னு பாக்குறது. திரும்ப திரும்ப அது நடக்குதா, அதே மாதிரி இருக்கா அப்படிங்கறது பாக்குறது. அடுத்தது டிஸ்டிங்டிவ்னஸ். இது வந்து நிலையா, அதாவது when a person behaves the same way in different situations, வெவ்வேறு சூழ்நிலையிலையும் அவங்க அப்படித்தான் பிஹேவ் பண்றாங்களா அப்படிங்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு புக்லயே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் லேடி போய் மேனேஜர்கிட்ட போய் ஹெச்ஆர்ல போய் மேனேஜர் தன்னிட்ட மிஸ்பிஹேவ் பண்றதா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ இந்த கன்சென்சஸ், கன்சிஸ்டன்சி, டிஸ்டிங்டிவ்னஸ் 3ஐயும் பாக்குறதுக்கு 3 விதமா ஹெச்ஆர்ல அந்த மனுஷனை பாக்குறதுக்கும் அந்த கூட இருக்கிறவங்களை பாக்குறதுக்கும் அவங்க ஒர்க் பண்றாங்க, அதை அப்சர்வ் பண்றாங்க. அதுல ஹவு அதர் கோவொர்க்கர்ஸ் பிஹேவ் வித் திஸ் லேடி அதை பாக்குறாங்க. ஆர் தே கம்ஃபர்டபிள்? co-workers behave with this employee X னாக்க are they comfortable with his behavior வராது. இந்த பொண்ணு, சாரி நான் எழுதுனது தப்பா எழுதியிருக்கேன், நான் புக்கையும் பாத்துக்கிறேன், சாரி. அந்த கெல்லிஸ் வந்து சாரி, ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு இங்க வரும்போதுதான் சந்தேகம் வருது, அதனால கைண்ட்லி ஹெல்ப் மீ ஆல்சோ. இந்த இடத்துல வந்து லேடி மேம் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க, ரைட். ஹவு அதர் co-workers behave with this lady னா கீழே பாருங்க, are they comfortable with his behavior ன்னு எழுதிட்டேன், with her. அவருடைய அதாவது இந்த லேடி வந்து எல்லாருக்கிட்ட இவரை பத்தி மேனேஜரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாளே, இவ எப்படி மற்றவங்க கிட்ட எல்லாம் பிஹேவ் பண்றான்,
அவங்க நல்லா தான் பிஹேவ் பண்ணாங்கன்னா லோ கன்சென்சஸ். இல்ல இவங்க வேற மாதிரி பிஹேவ் பண்றாங்க அல்லது எல்லாரையும் பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா இது வந்து ஹை கன்சென்சஸ். அடுத்தது, ஹவு த மேனேஜர் பிஹேவ்ஸ் whenever he meets employee X to see the consistency of his behavior with X. அதாவது ஒவ்வொரு முறையும் இவங்க எக்ஸ பார்க்கும் பொழுதெல்லாம் இவர் இப்படித்தான் பிஹேவ் பண்றாரா. அடுத்தது, ஹவு த மேனேஜர் பிஹேவ்ஸ் வித் அதர் எம்ப்ளாயீஸ் ஆஃப் த சிமிலர் கேடர். அப்படி மற்றவங்க கிட்டையும் இவர் இதே மாதிரி பிஹேவ் பண்றாருன்னா உடனடியா இவர் தான் ப்ராப்ளமேட்டிக் பர்சன், இவரை தூக்கணும். இப்படி பாக்குறதுக்கு ஒரு நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷனை புக்லையும் கொடுத்திருக்காங்க. கைண்ட்லி எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல மட்டும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க அப்புறமா ப்ளீஸ். அது வந்து அவருடைய பிஹேவியரை தான் பாக்குறாங்களா எனக்கு அது தோணுது. எனக்கு என்னன்னா கோவர்க்கர்ஸ் கிட்டையும் இவர் எப்படி பிஹேவ் பண்றாருன்னு இருக்கான்னு தெரியல, நான் பார்த்துட்டு நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. அடுத்தது, அப்போ மல்டிபிள் அப்சர்வேஷன்ஸ் இருக்கணும், மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் இருக்கணும் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால. அப்சர்வேஷன்றது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து இல்லைனாக்கா அது தவறான ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்துரும். அதனால we must be very அங்க வந்து உட்கார்றோம். அதனால அது தட் இஸ் த லிமிட்டேஷன். அடுத்தது, அது வந்து பிரைவசி கன்சர்ன், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்னு ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருக்கும் அந்த என்வாயன்மெண்ட்ல. ஏன்னா நம்ம புதுசா ஒரு ஆள் போய் உட்கார்றோம் அப்படிங்கும் போதே அது வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸை கொண்டு வரும். அடுத்தது, டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் ரிசர்ச் இஸ் ஆல்சோ லிமிட்டேஷன். எந்த இடத்துல வச்சு நேச்சுரல் என்வாயன்மெண்டா மாத்தி அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்களுடைய பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அடுத்தது, டேட்டா அனாலிசிஸ் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நமக்கு டேட்டா கிடைக்காம போகலாம். சில நேரம் அவங்க அப்படி பிஹேவ், நம்ம ஸ்டடி பண்ற நேரத்துல அந்த பிஹேவியர் இல்லாம போகலாம். அதுக்காக நம்ம ரொம்ப காலம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கலாம். அல்லது நம்ம கலெக்ட் பண்ற டேட்டால நம்ம அப்சர்வேஷன்ல ஏதாவது கொஞ்சம் கோளாறு விட்டாலும் அது நமக்கு வந்து சரியான நமக்கு வேணுங்கிற ரிப்போர்ட்டை தராம போகலாம். அடுத்தது, ஃபீல்டு நோட்ஸ் வந்து குவாலிட்டேட்டிவ் அப்சர்வேஷன்ல அது டெக்ஸ்ட் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். உட்காந்து யார் வாசிப்பா? இது வந்து வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே சமயத்துல இல்லைன்னா திருப்பி 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 ஒரே காரியத்தை நம்ம திரும்ப 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 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகும். ஏன்னா பர்டிகுலரா ஒரு பர்டிகுலர் ஹியூமன் பீயிங்க நம்ம அவங்களுடைய பிஹேவியரை பார்க்கணும்னாக்க நமக்கு ஒண்ணு டைம் கன்சியூமிங். அதை பல தடவை நம்ம இல்லைன்னா ஹைபோதசிஸ்க்கு திரும்பி நம்ம திருப்பி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு திரும்பவும் ஹைபோதசிஸ்க்கே போய் நிற்போம். ஏன்னா ஒரு சரியான கன்க்ளூஷன் நமக்கு வர முடியாம போகலாம். சோ இது நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன்ல இது எல்லாருமே இதுக்கு அகேன்ஸ்டா நிறைய பேர் சொன்னாலும் நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷனை ஏன் வந்து அப்ரூவ் பண்றாங்கன்னா, ஆஸ் அ சைக்காலஜிக்கல் பர்சன், கவுன்சிலிங் சைக்காலஜில எல்லாம் அப்சர்வேஷன்ல நமக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். பிளஸ் வந்து யாரோ ஒருத்தர் இன்புட் கொடுக்குறாங்கன்னா, அதை சும்மா ஒரு வேற ஆளா இருந்து இன்புட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுல நமக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்குங்கிறதுனால தான் இந்த அப்சர்வேஷனை இன்னும் அதை வந்து அப்ரூவும் பண்றாங்க, அது மாதிரி அதை அப்சர்வ் பண்றதும் நடக்குது. அடுத்தது, சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன். அடுத்த ஸ்லைடு. சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னாக்கா நேச்சுரலிஸ்டிக் அப்ரோச்சை விட இன்னும் கம்மியா தான் இது யூஸ் ஆகுது. காரணம் என்னன்னா, நீங்களே ஒரு க்ளோஸ்ட் சரௌண்டிங் கொண்டு வந்துறீங்க, அதுக்குன்னு ஒரு அமைப்பை கொண்டு வரீங்க. ஏற்கனவே நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன்லயே உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு, டிஃபிகல்ட் டு கலெக்ட் டேட்டா, அதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் இன்னும் கொஞ்சம் லெஸ்ஸர், அதாவது ஃபேமஸா தான் இருக்குது. ஆனா இது வந்து என்னன்னாக்க கிட்டத்தட்ட இதுவும் நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷனும் ஒண்ணுதான். ஏன்னா இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. நேச்சுரலிஸ்டிக் இது அப்சர்வேஷன் பொழுது ஒரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்ல நம்ம கொண்டு வர்றோம். ஆனா இது பெரும்பாலும் சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன்னாவே குவான்டிடேட்டிவ் டேட்டாவுக்காகத்தான் யூஸ் பண்றாங்க. அப்போ ஒரு ஸ்பெசிபிக் பிஹேவியர் அதை வந்து எத்தனை முறை அதை குவான்டிஃபை பண்ணலாம், இத்தனை முறை இப்படி பிஹேவ் பண்றாங்க, இந்த மாதிரி அவங்களை கோபப்படுத்தினா இப்படி பண்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம குவான்டிஃபை பண்றதுக்காக ஒரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்ல அவங்களுக்கு திரும்ப வேற வேற மதுவா சில்ட்ரனுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. சில்ட்ரனை கவனிக்க, ஒரு சைல்டோட பிஹேவியரை கவனிக்கிறதுக்கு இது நம்ம நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து அவங்க ரிசர்ச்சர் வந்து ஏற்கனவே ஹைபோதசிஸை ரெடி பண்ணி
அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணணும். நல்லா பிளான்டா வந்து பண்ணினாதான் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து சில சமயத்துல லேபரட்டரியிலையும் வச்சு பண்ணுவாங்க. பட் வந்து பெரும்பாலும் அதான் சில்ட்ரனுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னு வைங்களேன். சில்ட்ரனை கவனிக்கிறதுக்கு இந்த சிஸ்டமேட்டிக், ஏன்னா அவங்களை க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்ல வச்சாலும் ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்கை வச்சாலும் சில்ட்ரனை கவனிக்கிறது வந்து நம்ம இட் வில் பி ஈஸியர். அதனால பெரும்பாலும் இந்த சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் அப்சர்விங் சில்ட்ரன்ஸ் பிஹேவியர். அடுத்தது வந்து ஒரு எக்ஸாம்பிள், பேரன். இவர் வந்து என்ன பண்ணாருனாக்க இந்த ஹார்ன் ஹாங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். இவர் வந்து இதுதான் நம்ம வந்து இது லிமிட்ஸ் இருக்கா, சாரி, லிமிட்ஸ் வந்து ஏதான் டைம் அண்ட் பிளேஸ் கஷ்டம், டேட்டா அனாலிசிஸ் வெரி டிஃபிகல்ட், எத்திக்கல் கன்சர்ன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இதேதான் திருப்பி வந்து இப்ப சொல்லும் பொழுதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதெல்லாம் ஹேர்டில்ஸ்னு. அதெல்லாமே நம்ம திரும்பவும் சொல்லிக்கலாம். ஜஸ்ட் இஃப் யூ கோ த்ரூ யூ கேன் ஜஸ்ட் இது என்னன்றது புரியும். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். அடுத்தது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அது வந்து பேரன் இவர் வந்து என்ன செஞ்சாருனாக்க அந்த கான்ட்ரரி ரியாக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் அக்ரெஷன் அதை பாக்குறதுக்காக அவர் பண்றாரு. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இது வந்து இவர் என்ன பண்றாருனாக்க ஒரு 120 பேரை, நெக்ஸ்ட் ஸ்லைடு கேர்ல, 120 பேரை வந்து அவங்கள மோட்டரிஸ்ட், அவங்க வந்து அவங்கள ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் இன்டர்செக்ஷன், அந்த இடத்துல வந்து ஒரு சிக்னல், அந்த சிக்னல்ல ஒரு கான்ஃபிடரேட்னாக்க இப்போ சொன்னார்ல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கையாளுன்னு வைங்களேன், நம்ம சொல்றத செய்யறவரு, அவரை கொண்டு போய் நிறுத்தி கிரீன் சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் பர்பஸ்லி நட்ட நடுவுல, அதாவது யாரும் போக முடியாதபடிக்கு அவர் வந்து வண்டியை நிறுத்தணும். இதுதான் அவருடைய வேலை. ஆனா வரப்போற குரூப்பை வந்து 3 அக்ரெஷன் பாக்குறது. இந்த ஸ்டடி எதை வச்சு பார்க்க போறாங்கன்னா எத்தனை, ஆனா இவங்க வர்றதுக்கு முன்னால இந்த 3 குரூப்ல ஒரு குரூப்புக்கு எம்பத்திய பேக்ரவுண்ட், அதாவது ஒரு பரிதாப நிலையில யாருக்கோ இறங்குறத ஏதோ ஒரு நிகழ்ச்சிய அவங்களுக்கு முன்னால அது அவங்களையுமே இன்வால்வ் பண்ணி ஒரு எம்பத்தி கிரியேட் பண்ற ஒரு சிச்சுவேஷனை அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டியில ஏறுறாங்க. இன்னொரு செட் பீப்புள் வந்து ஒரே வர்ற வழியெல்லாம் ஒரே சந்தோஷமான பாட்டு, ஜோக்ஸ் அதெல்லாம் காதுல அவங்க கேட்டுட்டே வர்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம், இந்த இதெல்லாம் டிவி உள்ள வச்சிருக்கிறது அல்லது ஏதோ சம் சாங்ஸ் அந்த மாதிரி மூடுல இருக்கிற மாதிரி. இன்னொரு குரூப்புக்கு வந்து மைல்டா அந்த ரொமான்டிக் அரவுசல கொடுத்து அவங்களையும் கூட்டிட்டு வராங்க. இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எதிர்க்க ஒருத்தர் அந்த கிரீன் லைட் வரும் பொழுது 15 செகண்ட் அவர் டிலே பண்றாரு. ஒவ்வொருத்தரையா தான் ஸ்டடி பண்றாங்க, எல்லாரையும் ஸ்ட்ரெச் பண்ணல. அப்போ இவங்க இந்த குறுக்க ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னும் பொழுது இவங்க எப்படி ஹார்ன் ஹாங்கிங்ல இரிட்டேஷனை காட்டுறாங்க அப்படிங்கிறது. ஆனா த்ரீ டிஃபரெண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரீட்மெண்ட்ஸ், அந்த ப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து கூட்டிட்டு வராங்கல்ல, அவங்க குரூப்பா பிரிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு நான் ஏசி கார், இன்னொருத்தர் ஏசி கார்ஸ்ல வராங்க. வார்ம் ஏம்பியன்ட்ல இருக்கிறவங்க தான் அதிகமான ஹாங் பண்ணிருக்காங்க. அதாவது ரொம்ப ஹீட்ல வண்டியில வந்து ஏசி இல்லாம சூட்ல வந்தவங்களை தான் அவங்களுடைய அக்ரெசிவ் பிஹேவியரை அதிகமா காண்பிச்சாங்க. அதனால இந்த ஸ்டடி கடைசியில டெம்பரேச்சர் அக்ரெஷனா போச்சு. டெம்பரேச்சர்ல அவங்க அக்ரெஷன் அதிகமாச்சு அப்படிங்கறது லெவல்ல ஸ்டடி. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இன்னொரு பாஸ், வைஸ், மெக்கன்சி அண்ட் கஜியானோ இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணது. இது என்னன்னாக்க இந்த இன்அட்டென்ஷனல் பிளைண்ட்னஸ் அதை கவனிக்கிறதுக்காக. இன்அட்டென்ஷனல் பிளைண்ட்னஸ் ஆஃப் பீப்புள், பொது வெளியில நடந்து வருகிற பாதசாரிகள், பெடஸ்ட்ரியன்ஸ் நடந்து வரும் பொழுது குறுக்க ஒரு கிளவுன், அந்த கிளவுன் வந்து தமாஷா ட்ரெஸ் பண்ண ஒரு யூனி சைக்கிள்னா அந்த ஒத்த சக்கரம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சைக்கிள்ல அவர் குறுக்க வர்றாரு. அவருடைய அந்த ஃபுல் அந்த நடந்து வர்ற அந்த சென்ட்ரல் பிளாசா ஏரியா முழுக்க, அது ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ், அதை கிராஸ் பண்ணி நிறைய பேர் போறாங்க. அந்த இடத்துல அவரு ரொம்ப நேரம் 1 hour பீரியட் அவர் சுத்துறாரு. அப்படி அவர் சுத்திட்டு இருக்கும் பொழுது குறுக்க போகிற பெடஸ்ட்ரியன்ஸ் ஒவ்வொருவரும் யார் யாரு எப்படிப்பட்டவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னா, செல்போன் கையில வச்சுட்டு வர்றவங்க, அடுத்தது வந்து
4 விதமான ஆட்கள். காதுல MP3 பிளேயர் போட்டுட்டு வர்றவங்க, அடுத்து பேரா வர்றவங்க, ஜோடியா வர்றவங்க, அல்லது தனியா வந்துட்டு இருக்கவங்க, லிஸ்னிங் அதான் தனியா சும்மா நடந்து வந்துட்டு இருக்கவங்க, எந்த எலக்ட்ரானிக்ஸும் இல்லாம, எந்த கேட்ஜெட்ஸும் இல்லாம வர்றவங்க. இந்த 4 குரூப்பையும் அவங்க அப்சர்வ் பண்ணி, அந்த 4 குரூப்பும் இந்த கிளவுனை பார்த்தாங்களா அப்படின்னு வந்து இவங்க வெளியே அந்த இடத்த கிராஸ் பண்ணோன்னா அவங்க கிட்ட கேக்குறாங்க. அதுல அந்த அப்சர்வேஷனை எழுதுறாங்க. இது வந்து சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன்ல வருது. எப்படின்னா, ஒரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்ன்றது எதனாலன்னு சொன்னா, ஒரு கேம்பஸ்குள்ளார இன்னொன்னு ஒரு கண்டிஷன் உள்ள வந்துருச்சு. ஒரு கிளவுன் உள்ள சுத்திட்டு இருக்கிறாரு. அவர் சுத்தி வந்துட்டு இருக்கும் பொழுது அவரை கவனிச்சாரா அப்படின்றத பாக்குறாங்க. அப்போ இந்த இன்டர்வியூஸ் அவங்க கிட்ட கேக்குறாங்க, இந்த பெடஸ்ட்ரியன்ஸ்ட, நீங்க பாத்தீங்களா அப்படி ஒரு மனுஷன் எதையாவது வித்தியாசமா பாத்தீங்களா அப்படின்னு தான் கேக்குறாங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன சொல்லலாம்னாக்க, செல்போன் யூசர்ஸ்ல 71% இத பார்க்கவே இல்லையா. அதுதான் பெரிய விஷயம். அது லேட்டர் ஆன் நம்மளும் வந்து இதை வந்து 75% பார்க்கவே இல்லையா. ஒன்லி 25% ஆஃப் த செல்போன் யூசர்ஸ் நோட்டிஸ் த கிளவுன். அது வந்து இன்னும் அடுத்தது வந்து அது ஒரு அதாவது செல்போன் யூசர்ஸ் ஹவு பேட் தே ஆர் இன் அப்சர்வேஷன் ஆஃப் அவுட் சைட் வேர்ல்ட் வென் தே ஆர் யூசிங் த செல்போன். அது இத்தனைக்கு காதுல வச்சு பேசிட்டு போறவங்க 75% வெளியில இருக்கிறத நோட்டீஸ் பண்ணலை. அது ஒண்ணு. இதை வந்து சும்மா ஒரு சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. அடுத்தது வந்து இதே மாதிரி நமக்கு அடுத்தது நம்மளுடைய டெவலப்மெண்டல் சைக்காலஜில நம்ம பாக்குறோம். பியாஜெட் இவர் வந்து இந்த 4 குரூப்பா பிரிப்பாரு. நீங்க வந்து நம்ம அதை படிச்சோம்னாக்க டெவலப்மெண்டல் சைக்காலஜில சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ், கன்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ், ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ், இதெல்லாம் சில்ட்ரன் நடுவுல அவங்க வளர்ற சூழ்நிலையில அந்த எப்படி அவங்க, அதுவும் சில்ட்ரன் எந்த சில்ட்ரன்னாக்க who are intellectually challenged, அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதாவது ஆட்டிசமோ அல்லது ஏதாவது இருக்கிற சில்ட்ரனை வச்சு அவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் நோட் பண்றதுக்கு, அவங்களுடைய கோக்னிட்டிவ் ஸ்டேஜஸை கம்பேர் பண்றதுக்கு அவர் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் பண்ணி தான் he came up with சொல்யூஷன்ஸ். அவர் இந்த சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷனை தான் யூஸ் பண்ணாரு. இதெல்லாம் நம்ம இந்த எக்ஸாம் டைம்ல எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல பெஜெட்லயும் இதுலயும் உங்களுக்கு டெவலப்மெண்டல் சைக்காலஜிலையும் இதை எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இதை மென்ஷன் பண்ணாத, சின்னதா சொன்னதை நான் அந்த படத்தோட போட்டுட்டேன். அடுத்த ஸ்லைடு பார்ட்டிசிபென்ட் அண்ட் நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். இது அடுத்த செட் ஆஃப் அப்சர்வேஷன். உள்ள நீங்க இருக்கிறது, அதாவது நீங்களும் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றது, நீங்களும் பேச்சு கொடுக்கறது அந்த அப்சர்வேஷன் பண்ணும் பொழுது, அப்படி இருந்தா அது பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன்னா நீங்க எதுவுமே பேசாம அந்த குரூப்ல வந்து நீங்க யூ ஆர் நாட் a part of the group, you are just sitting there, அந்த மாதிரி இருக்கிறதா நான் பார்ட்டிசிபென்ட். இதுல வந்து இதுல என்ன சொல்ல வந்தேன், ஐயோ சட்டுன்னு மறந்து போச்சு. அதாவது இதுல என்ன நான் சொல்ல வந்தேன்னா, சாரி ஞாபகம் வந்துருச்சு. இது எதுக்காக பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன்னாக்க, உங்களுக்கு அதுக்குள்ளார ஒரு நல்ல டீப் கனெக்ஷன் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க உள்ள இறங்கிடலாம் களத்துல. அதுக்குதான் எக்ஸாம்பிளே இவங்க ப்ரொடெஸ்ட் ஆஃப் ஜல்லிக்கட்டு இஷ்யூ கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களுக்குள்ளார ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா, இந்த அப்சர்வேஷனுக்குள்ளார நீங்களும் இறங்கிட்டீங்கன்னா யூ வில் பி பார்ட் ஆஃப் இட். அப்ப நீங்க அப்சர்வ் பண்றது இன்னும் நிறைய பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேரோட ஃபேஸ் டு ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். அவங்க உங்ககிட்ட நேச்சுரலா பேசுவாங்க. அதனால உங்களுக்கு கேதர் பண்ற டேட்டா வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லான கரெக்டான டேட்டாவா இருக்கும். நல்லா நீங்களும் அங்க போய் அங்கே இருந்து அப்சர்வ் பண்றதுனால நிறைய அட்வான்டேஜஸ் சிச்சுவேஷன் ஃபார் அப்சர்விங் திங்ஸ், அவங்களுடைய எமோஷன், அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அதெல்லாம் பார்க்க முடியும். அதுக்குதான் அவங்க நல்ல எக்ஸாம்பிளா ப்ரொடெஸ்ட் ஃபார் ஜல்லிக்கட்டு இஷ்யூல உள்ளவே அந்த களத்துல இறங்கி சிலர்லாம் வந்து இன்டர்வியூ பண்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரியான இன்டர்வியூக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். இதுக்கு வந்து 2 பேர் வந்து அதை பத்தி ரொம்ப அழகா அந்த பாக்டன் சொல்லியிருக்காரு. இன்டென்ஸ் சோசியல் இன்டராக்ஷன் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உள்ள போய் அந்த சோசியல் இன்டராக்ஷன்ல நீங்களும் டீப்பா இன்வால்வ் ஆயிருவீங்க. அப்போ அவங்க உங்களை சந்தேகமும் பட போறது இல்ல. 2வது தடையில்லாம உங்ககிட்ட அவங்க சிஸ்டமேட்டிக்கலா உங்களுக்கு டேட்டாவை நீங்களா வாரி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இன்புட்டா தந்துருவாங்க. அப்போ அந்த அப்சர்வேஷன் வில் பி வெரி சக்சஸ்ஃபுல்.
அடுத்து ஷ்வார்ட்ஸ் அண்ட் ஷ்வார்ட்ஸ் அவர் என்ன சொல்றாருனாக்க அப்சர்வர்ஸ் பிரசன்ஸ் ஒரு சோஷியல் சிச்சுவேஷன்ல இருந்தா அந்த இது வந்து அந்த சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. இன் சோஷியல் சிச்சுவேஷன் இஸ் மெயின்டைன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன். ரொம்ப பக்காவான இன்வெஸ்டிகேஷனா இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அவர் ஒரு கமெண்ட் பண்ணாருன்னு வைங்களேன். அப்போ இதெல்லாம் தான் ரிகார்டிங் what do you call participant and non-participant observation. அடுத்தது இதுல வந்து இதுல ஆனா இன்னும் சில விஷயம் இருக்கு. there are two people who have spoken against it. மெக்கால் அண்ட் சிமன்ஸ் அவர் சொல்றாரு நிறைய கிரிட்டிசிசம் கான்ட்ரவர்சியா கடந்த 20 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்க ஒண்ணு பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். பிகாஸ் அதுல பயஸ் இருக்கும், அவங்களே அதுக்குள்ளார இன்வால்வ் ஆகும்போது அவங்களாவே பயஸ்டா பேசுவாங்க அப்படிங்கிறது அவருடைய வியூ. அடுத்தது வில்லியம்சன் அண்ட் கார்ப் அவங்க சொல்றாங்க இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேஷனல் ப்ரொசீஜரும் இல்ல, இதுக்கு எந்த ரூலும் இல்ல, அதனால வந்து இதை எந்த அளவுக்கு அது கரெக்ட்னு எடுத்துக்கிறதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. இதுதான் பார்ட்டிசிபென்ட் அண்ட் நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷனை பொறுத்தது. அடுத்தது கன்சீல்ட் அண்ட் அடுத்த ஸ்லைடு கன்சீல்ட் அண்ட் நான் கன்சீல்டு அப்சர்வேஷன். இதுல அப்சர்வேஷன் வந்து அந்த யார அப்சர்வ் பண்றீங்களோ அவங்களுக்கே தெரியாம அப்சர்வ் பண்றது கன்சீல்ட் அப்சர்வேஷன். அந்த சப்ஜெக்டுக்கு நீங்க அப்சர்வ் பண்றத நீங்க தான் அப்சர்வ் பண்றீங்கன்றது அவங்களுடைய நாலேஜ் அண்ட் கன்சென்ட்ல பண்ணுனீங்கன்னா இட் இஸ் அன் ஓவர்ட் அப்சர்வேஷன், ஓப்பன்லி டன். அது பேரு நான் கன்சீல்ட் அப்சர்வேஷன். இதுல வந்து இதுல முக்கியமான பொட்டன்ஷியல் ப்ராப்ளம் என்னன்னாக்க அப்சர்வர் வந்து சில சமயத்துல உள்ள உட்காந்துட்டு அவரே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். அவங்களே ஏன்னா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அவங்களாகவே உள்ள இன்வால்வ் ஆகி எதையாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். நார்மலா நடக்க வேண்டியது நார்மலா அவங்க நடக்காம நேச்சுரலா பிஹேவ் பண்ணாம போயிடலாம். அதனால இது வந்து இந்த கன்சீல்டு அண்ட் நான் கன்சீல்டுல அந்த அப்சர்வேஷன்ல அது வந்து அந்த நான் கன்சீல்டு அதாவது வித் தியர் நாலேஜ் அது வந்து பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷனை அவங்க வேண்டாம், அது இல்லாமல் இருக்கிறது நல்லது, அது நேச்சுரலிஸ்டிக்கா இருக்காது அப்படிங்கிறாங்க. அடுத்தது people do not act as அதான் நான் சொன்ன பாயிண்ட். சாரி சொல்லுங்க. இதுக்கு இது மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சொல்லுங்க. வேலைக்காரன் மூவி இருக்குல்ல, சிவகார்த்திகேயன் அண்ட் ஃபஹத் ஃபாசில். அதுல வந்து ஆக்சுவலா he will behave as one of the employee. He is actually MD of the company, but he will behave as one of the employee, and he will be along with normal employee oda mingle aagi he will influence them actually. So அது அந்த படம் பாத்தீங்களான்னு தெரியல, அது வந்து அவரும் he will be like a participant observation மாதிரி தான் வந்து he will behave. பார்த்துருக்கீங்களா அந்த படத்தை மூவியை? நான் ஃபுல்லாக பார்த்ததில்ல, நான் ஒரு சீன் பார்த்தேன் அதில். ஸோ அதில் வந்து ஐ குட் அந்த இது சிச்சுவேஷனுக்கு அது பர்ஃபெக்டாக ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இஃப் சம்படி ஹேவ் சீன் த ஃபுல் மூவி தே கேன் ரீகலெக்ட் இட் ஆக்சுவலி. எனி ஐடியா? இன்டர்வியூ பண்ணுவார் அவர் கம்பெனிக்கு ஆக்சுவலா. ஆக்சுவலா he will influence கம்பெனில ஹையர் இருப்பார் அவர். Something like that. So actually he will be a participant, but he will influence Sivakarthikeyan to literally either take over the company or something like that. But he is the proprietor of the company. அப்படிதானே இருக்கும் ஏதோ? இல்ல, ஆக்சுவலா இன்டர்வியூக்கு வருவாங்க அவங்க ஜாயின் பண்றதுக்கு. அவர் வந்து கூட வந்து இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட இதை அப்சர்வ் பண்ணிட்டு அதுல இருந்து அவர் செலக்ட் பண்ணுவார். ஆக்சுவலா வந்து ஆக்சுவலா சிவகார்த்திகேயன் இல்ல, டோட்டலா அங்க வந்தவங்க எல்லாருமே அப்சர்வ் பண்ணுவாரு யார் இந்த வேலைக்கு வந்து சூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒவ்வொரு பிஹேவியரையும் வந்து அவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாரு கூடவே இருந்து. அவங்களுக்கு தெரியாது இவர் தான் இந்த எம்டி, இவர் தான் நம்ம ஹையர் பண்றாரு அப்படிங்கிறது. பியூட்டிஃபுல். அதேதான். இப்போ அதுலயே வந்து இந்த டிஸ்க்ளோஸ்ட் அதாவது கன்சீல்டு அண்ட் நான் கன்சீல்டுல வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அதாவது என்னன்னா இந்த கன்சீல்டுனால பிரைவசி கன்சர்ன்ஸ் அதாவது எத்திக்கல் இஷ்யூஸ் வரலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் புக்ல 63 பேஜ் 63ல ஒரு ரிசர்ச்சர் அவர் என்ன செய்யறாருனாக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நடுவுல இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூவை அதுக்குள்ளார போய் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹாஸ்டல் ரூம்ல ஒருத்தரை போய் ஹைட் பண்ணிக்க சொல்லி ஒரு கான்ஃபெடரேட் அனுப்புறாங்க. அதாவது அது வந்து எப்படின்னாக்கா அவங்களுடைய பிரைவசிக்குள்ளாரையே உள்ள போற மாதிரி இருக்குது.
அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கும், சில சமயத்துல டிஸ்க்ளோஸ்ட், அதாவது ஏற்கனவே அவங்க கிட்ட சொல்லிட்டு செய்யறது, அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்ல எல்லாம் அந்த எல்டர்லி பீப்புள் எல்லாம் அவங்களுக்கான கன்சர்ன்ஸ் அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கறத அப்சர்வ் பண்றதுக்கு வந்து இந்த கன்சீல்டு அப்சர்வேஷன், யாராவது ஆளை தெரியாதவங்களை அனுப்பி, அதாவது இவங்கதான் அப்படிங்கறது தெரியாம அனுப்பி ஹவு தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த ஓல்டு பீப்புள். இப்ப வந்து கேமராலாம் இருக்கு, இல்லனாலும் சில சுச்சுவேஷன்ஸ்ல அப்படி வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதுதான் இந்த கன்சீல்டு அண்ட் நான் கன்சீல்டு அப்சர்வேஷன்ஸ்க்காக புக்ல கொடுத்திருக்கிற 2 எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போலாமா? இதுல ஏதாவது இருக்குதா பேசுறதுக்கு? எல்லாமே ட்ரையுங்க, ரொம்ப ட்ரை, அதனால அப்படியே போயிட்டே இருக்கலாம் நினைக்கிறேன். இடையில இடையில சுலைமான் இருக்கிறதுனால கொஞ்சம் போகுது. நெக்ஸ்ட் ஸ்லைடு, இன்டைரக்ட் மெத்தட். கேர்லின், நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? இந்த இன்டைரக்ட் அப்சர்வேஷன் இது வந்து இதுக்கு வந்து யூசுவலா என்னன்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ரொம்ப ரேரான கேசஸ். யாரா இப்போ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர், ஒரு எக்ஸ்பர்ட் சொல்றாரு, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட், ஒரு இண்டிவிஜுவல் இப்படி பிஹேவ் பண்ணாங்க, ஒரு மாதிரி வித்தியாசமான பிஹேவியர், அதை வச்சு நீங்க ஏதாவது ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிய கேஸ் ஸ்டடியா நம்ம கேட்டுக்கிறது. அதாவது அவங்கள போய் இன்டர்வியூ பண்ணி கேட்கலாம், ஏதாவது வித்தியாசமா நொட்டோரியஸா பிஹேவ் பண்ணவங்களது, இதெல்லாம் வச்சு நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்டடீஸுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த கேஸ் ஸ்டடி மெத்தட் வந்து நார்மலா என்ன செய்வாங்கன்னாக்க, ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் அப்படிங்கிறது எப்ப தெரியும்னாக்க, நீங்களே படிச்சுட்டு இருக்கும் போதே ஒருத்தர் வித்தியாசமா நடந்துக்கிறார். அதாவது இப்ப இதுலயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க கீழே, வந்து அந்த சாலமோன், அதாவது நோன் அஸ் எஸ், ஒரு எக்ஸாம்பிள் சும்மா பேரை மட்டும் போட்டுட்டாங்க, லியூரியா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு. அது என்னன்னாக்க, அலெக்சாண்டர் லூரியான்னு ஒரு லேடி, அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, அவர் பேரை வந்து கொஞ்சம் உச்சரிக்கிறது கஷ்டம், சாலமோன் அது கொஞ்ச நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால அவர் பேரை எஸ்ன்னு வச்சுட்டாங்க. இந்த எஸ் வந்து என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி மெமரி இருக்குது, லிமிட்லெஸ் மெமரி. அது வந்து ஆச்சரியமா இருக்குது. அவருக்கு அந்த அது போல அந்த ரீசனிங் எபிலிட்டி, அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டி அவருக்கு பயங்கர ட்ரெமெண்டஸா இருக்குது. அவங்கள பத்தி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க எழுதியிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட், இந்த கேஸ் ஸ்டடி அவங்க பழசா எழுதி வச்சிருக்கிறதுனால, இப்ப யாருக்காவது ஒரு ப்ரொஃபவுண்ட் லிமிட்லெஸ் மெமரி எல்லாம் இருக்குதுன்னா, இவங்க ஸ்டடி பண்ண விதத்தையும், அவங்க அந்த கேஸ் ஸ்டடியில அவர் பிஹேவ் பண்ணது, அதுல இருந்து அவர் என்னென்னலாம் காக்னிட்டிவ் பிஹேவியர் எபிலிட்டிய காமிச்சாரு அப்படிங்கறத நம்ம திரும்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டடியை ஃபர்தரா கொண்டு போகலாம். அதுக்கு இந்த கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதோ ஒண்ணு ஏற்கனவே நடந்ததை அவங்க எழுதி வைக்கும் பொழுது, இப்படி ஒரு பிஹேவியர் இருக்குது, இப்படி ஒரு சீசோப்ரெனிக் பர்சன் இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அல்லது ஒரு டிப்ரெஸ்ட் பர்சன்ல இப்படி எல்லாம் ஒரு வித்தியாசமான, யூசுவலா இல்லாம வித்தியாசமா அவங்க பிஹேவ் பண்ணதை அவங்க ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதைத்தான் இன்டைரக்ட் அப்சர்வேஷன். நம்ம அந்த இடத்துல இல்ல, ஆனா யாரோ அப்சர்வ் பண்ணி இருக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல அவங்க பொதுவா எக்ஸ்பர்ட்ஸ், அதுவா இல்லைனாலும் நம்மளுடைய சூழ்நிலைகளிலேயும் ஒரு ரேர் அக்கேஷன் நடந்த மாதிரி ஒரு பிஹேவியரை ஸ்டடி பண்றதுதான் கேஸ் ஸ்டடி மெத்தட். ஆர்கைவல் வந்து என்னன்னாக்க, ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சது. அடுத்த ஸ்லைட்ல அது வந்து என்னன்னாக்க, நமக்கு வந்து இந்த ஆர்கைவல்ல வந்து 2 இருக்கு. ஒண்ணு ரன்னிங் ரெக்கார்டு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுத்தது நடந்ததுன்னு எடுத்துக்கிட்டே வருது. எக்ஸாம்பிளா வந்து காமன் எக்ஸாம்பிள், நாட் ஹியூமன் பிஹேவியர்ஸ், ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ் அல்லது ஸ்டாக் மார்க்கெட்ல அடுத்தடுத்து புதுசா வந்துகிட்டே இருக்கிறத ரன்னிங் ரெக்கார்ட்ஸா கொடுக்கறது ஒரு விதமான ஆர்கைவல். இன்னொன்னு வந்து பிறந்தது, இப்ப நம்ம லைசன்ஸ், பர்த் சர்டிபிகேட் இதெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, ஒரு எபிசோடிக் இவெண்ட் வைக்கிறாங்க பாருங்க. இது போல ஹியூமன் பிஹேவியர்லயும் 2 விதமான ரெக்கார்ட்ஸும் இருக்கும். இதுல வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்க, ஏற்கனவே நடந்ததை ரெக்கார்ட் பண்றது தானே இந்த ஆர்கைவல். அது சில சமயத்துல வந்து ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி வைக்காம போயிருவாங்க, அல்லது சில சமயம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அது கரெக்டா தேடக்கூடிய சூழ்நிலையில இருக்காது. சில சமயம் ஃபேக் ஆனது கூட இருக்கலாம். இது எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இன்னைக்கு இன்டர்நெட் வந்து ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் ஆர்கைவல். ஏற்கனவே நடந்த ஒரு பிஹேவியர், நம்ம ஒரு பிஹேவியர் எடுத்து போட்டு இதுக்கு முன்னால நடந்திருக்கான்னு எங்கேயாவது உலகத்துல எந்த திசையிலாவது இருக்குதான்னு பாக்குறதுக்கு ஒரு நல்ல வேலிடா நமக்கு ஒரு சோர்ஸ் கிடைச்சிருக்குது. இதுதான் ஆர்கைவல் ரெக்கார்ட்ஸ் பத்தி.
இவ்வளவுதான் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அப்சர்வேஷன்ல. அடுத்தது வந்து இருக்கிறதெல்லாம் அட்வான்டேஜஸ். அடுத்த ஸ்லைட் போலாம் கேர்லின். இதுல வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ்டு என்னென்னலாம் நமக்கு அப்சர்வர், இதுல இருந்து அப்சர்வர் பயஸ்னாக்க என்னன்னாக்க இவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் வச்சுக்குவாங்க. அவங்களுக்கே பயஸ்டா அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. இது எல்லா இடத்துலயுமே உள்ளதுதான். அதனால வந்து இது வந்து அப்சர்வர் பயஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்டல்லயும் உண்டு, அப்சர்வேஷன்லயும் உண்டு. அதனால இது வந்து ஒன் ஆஃப் த டிராபேக்ஸ். அடுத்தது வந்து இதுல வந்து இன்னொன்னு அப்சர்வர் பயஸ்ல சொல்லும் பொழுதே சிங்கிள், டபுள் ஆர் ட்ரிபிள் பிளைண்டட்னஸ்னு ஒண்ணு சொல்றாங்க. அதாவது இது என்னன்னாக்க விஷயம் என்னன்னாக்க அப்சர்வர் பயஸை குறைக்கிறதுக்கு ஒரே வழி பிளைண்டிங் தி அப்சர்வர். அதாவது யாரு அப்சர்வ் பண்றாங்களோ அவங்களுக்கு விஷயம் தெரியாம வைக்கிறது. அதாவது சிங்கிள் பிளைண்ட் ஸ்டடினாக்க என்னன்னாக்க பார்ட்டிசிபென்ட்டுக்கும் இந்த ஸ்டடி என்னத்துக்காக நடக்குதுன்றது தெரியாது, ஏதோ ஸ்டடி பண்றாங்க அவ்வளவுதான் தெரியும். அப்சர்வருக்கும் எந்த நோக்கத்துக்காக இந்த ஸ்டடியை பண்றாங்கன்றத சொல்ல மாட்டாங்க. அப்சர்வ் பண்ண வேண்டியது உன்னுடைய வேலை, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே ஒழிய இதுல எந்த விஷயத்த இவங்க ஆராய்ச்சி செய்யறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ட்ரிபிள் பிளைண்ட்னாக்க என்னன்னா பார்ட்டிசிபென்ட்டுக்கும் விஷயம் தெரியாது, ரிசர்ச்சருக்கும் விஷயம் தெரியாது, டேட்டா அனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அனலைஸ் பண்றவங்களுக்கும் விஷயம் தெரியாது. அப்படி யாருக்கும் தெரியாம இருக்கும்போது அப்சர்வர் பயஸ் வராது. நீங்க ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கும் ஒண்ணும் தெரியாம போயிடக்கூடாது. அது ஒண்ணு இருக்கு. இப்போ அடுத்தது வந்து ஹாட் ரியாக்டிவிட்டி லீட் பீப்புள் டு வந்துட்டாங்கன்னாவே நம்ம இந்த திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஹாப் ஆன். அவர்கள் கவனிப்பார்கள் அப்படிங்கறத அவர் கடைசியில அந்த காப்லன் எஃபெக்ட்ல கொண்டு வர்றாரு. இது வந்து நமக்கு லிட்டில் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்னாலும் இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்சர்வேஷன் எந்த அளவுக்கு நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்குது. ஒரு ஃபேக்டரியில சித்ரா மேம் அவர் இருக்காரு, சைலண்டா இருக்காரு பாத்தீங்களா, சைலண்ட் அப்சர்வர். இங்க பாருங்க, இங்க உட்கார்ந்துட்டு அவர் வந்து நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வர் ஆயிட்டாரு. மேம் அவங்க நிலைமை அவங்களுக்கு தான் மேம் தெரியும். வாய் விட்டு போறாருன்னு நினைக்கிறேன். அதாவது பேசாம இருக்காரு, சைலண்டா இருக்காரோ. சரி, ஆல் செட் அண்ட் டன். நான் நல்லா தான் சொன்னேன், ஒண்ணும் தப்பா சொல்லல. கூட இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்னு நான் பாசிட்டிவா தான்ப்பா சொன்னேன். அதாவது இல்ல அவர் சொல்றது அது சூப்பர் சீட்ஸ் எனி அதர் மேனேஜ்மெண்ட் இன்சென்டிவ் ஆர் கண்ட்ரோலாம். அது வந்து அடுத்த பக்கத்துல இருக்கிற பியர் குரூப் சொல்றது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பைசா கொடுத்தா கூட நடக்காது அல்லது மிரட்டினா கூட நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கொண்டு வராங்க. இது வந்து அந்த சோசியல் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு பிசிக்கல் கண்டிஷனை ஒருத்தருக்கு அஃபெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் அவர் அந்த அவுட்கமா கொண்டு வந்தார் அந்த ஹாக்கான் எஃபெக்ட்ல. அடுத்தது வந்து எத்திக்ஸ் நமக்கு தெரியும். whenever researchers try to control certain things they have to அது நாளைக்கு வந்து அது எத்திக்ஸ்ல கொண்டு போய் முடியும், பிரைவசிய நீங்க வந்து தாண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த இன்ஃபார்ம்டு கன்சென்ட் தான் அதுக்கு ஒரே வழி. அவங்க கிட்ட போய் முதல்ல கன்சென்ட் வாங்குறது. ஆனா நீங்க வந்து அவங்கள நீங்க அப்சர்வ் பண்றதே தெரியாம பண்ணணும் பொழுது அது ஒரு கன்சர்னா மாறிடுது. அடுத்தது வந்து எக்ஸ்பெக்டன்சி எஃபெக்ட் நம்ம முதல்ல இருந்தே ஹைபோதசிஸ்
எழுதிட்டோம்னா இப்படித்தான் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம இருக்கிறோம்ல, அந்த எக்ஸ்பெக்டன்சினால சில சமயத்துல வந்து நம்முடைய ரிசல்ட் மாறலாம் அப்படிங்கிறாங்க. சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் வந்து நம்ம வந்து இந்த ஆடியோ சில சமயத்துல வீடியோ ரெக்கார்டிங் அதுல டெக்னிக்கலி ஏதாவது இஷ்யூஸ் வந்துடலாம் அப்படிங்கிறது தான் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ். அப்புறம் ஆப்சன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல், அது வந்து சூழ்நிலை வந்து நேச்சுரலிஸ்டிக்கா கொண்டு வரும் பொழுதே அதுல வந்து இது இருக்காது, நமக்கு கண்ட்ரோல் இருக்காதுன்னு சொல்லிட்டு. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் அடுத்த ஸ்லைட்ல அது அப்படியே டப்பா போட்டு வச்சிருக்கு, அது அப்படியே ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னாவே தெரியும். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா பாயிண்ட்ஸையும் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸா நம்ம புக்லயும் இருக்குது, அது அதை நம்ம அப்படியே ஜாட் டவுன் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்த ஸ்லைடுக்கு இது வந்து அடுத்த லெசன் போயிடலாமா? ஒரு ½ an hourல முடிச்சிடலாம். கொஸ்டினர், இன்டர்வியூ, செமான்டிக் இது தான் போயிடலாமா இல்லைன்னா நாளைக்கா? How do you feel friends? இன்னைக்கு முடிச்சிடலாமா? I'm okay. மத்தவங்களுக்கு ஓகேயா? ஓகே, ஒண்ணு செய்யலாம், ஒரு 20 minutes போகலாம், அதுக்கப்புறம் எங்க இருக்கோ அங்கேயே நிறுத்திக்கலாம். ஓகேயா? அப்போ நாளையோட அடுத்த லெசனையும் முடிச்சிடலாமே, 6 lessons முடிச்சிடலாமே. ஓகே. அப்போ கொஸ்டினர் வந்து அடுத்தது கொஸ்டினர், இன்டர்வியூ, செமான்டிக் மூணையுமே கொண்டு வரும்போது அந்த பொதுவா வந்து என்னன்னாக்க ஒருத்தருடைய பிஹேவியரை நம்ம நல்லா பார்க்கணும் அப்படின்னாக்க அதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில பாக்குறது அப்சர்வேஷன்ல பார்க்கலாம். ஆனா இதே அப்சர்வேஷனை ஒரு குரூப்புக்கு பண்ணணும்னாக்க கொஸ்டினர், இன்டர்வியூஸ், செமான்டிக் டிஃபரன்ஷியல் ஸ்கேல் இது 3 ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த கொஸ்டினர் மெத்தட் எடுக்கிறோம். கொஸ்டினர் தான் ஈஸியஸ்ட், ரொம்ப ஈஸி. அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஈஸியஸ்ட் மெத்தட் அது வந்து என்னன்னாக்க அந்த கொஸ்டினர், அடுத்த ஸ்லைட் பார்க்கலாமா? அதுதான் ஈஸியஸ்ட் மெத்தடு. இதுல வந்து purpose of gathering information from respondents இதுதான் கொஸ்டினரோடைய முக்கியமான விஷயம். அதுக்கு ஏத்த மாதிரி series of questions ஃபார்ம் பண்ணிக்கணும். It is a form which is prepared in such a way that a few sets of questions will be asked based on the objective of the research and respondents, and the respondents are expected to answer. அவங்க கிட்ட அதாவது நீங்க ஒரு objective வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு few set of questions கொடுப்பீங்க, ஒரு ஃபார்ம்ல எழுதி கொடுப்பீங்க. ரெஸ்பாண்டன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஆன்சர் டு தோஸ் கொஸ்டின்ஸ். அவங்க கிட்ட ஒரு டப்பா போட்டு கொடுத்துருப்பீங்க, அந்த டப்பாக்குள்ளார அவங்க எழுதணும், அல்லது எஸ் ஆர் நோ எழுதணும். கொஸ்டினர் மெத்தட் வந்து பொதுவா ஜென்ரலா பப்ளிக்கோட ஆட்டிடியூடு, அவங்க பிஹேவியர், ஜென்ரலா கூட்டமா அவங்களுடைய பிலீஃப்ஸ், அவங்களுடைய இமோஷன்ஸ் இதெல்லாம் பாக்குறதுக்காகத்தான் கொஸ்டினர் மெத்தட்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு கொஸ்டினர் டிசைன் பண்றதுதான் காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர், அதுதான் ரொம்ப முக்கியமானதும் கூட. அதனால புவரா ஒரு கொஸ்டினரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்னா நம்முடைய ரிசர்ச்சே இன்எஃபெக்டிவா போயிடும். அதனால ரிசர்ச்சர்ஸ் வந்து அதிக டைம் வந்து கொஸ்டினர் ப்ரிப்பேர் பண்றதுலயே அந்த வேர்டிங்ஸ் ஆஃப் த கொஸ்டின்ஸும் ரொம்ப 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 முக்கியம். அந்த 2 பாயிண்ட், ஒன்னு கொஸ்டினர் ப்ரிப்பரேஷன், இன்னொன்னு வேர்டிங்ஸ் ஆஃப் த கொஸ்டின்ஸ், போத் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து இன்டர்வியூலயும் அப்படிதான், கொஸ்டினர் மெத்தட்லயும் அப்படிதான். இது ரெண்டுலயும் வந்து என்னன்னாக்க பேஸ்ட் ஆன் கொஸ்டின்ஸ் யூ வில் கெட் சம் ஆன்சர்ஸ். இதுல வந்து மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரு இன்டர்வியூ அண்ட் கொஸ்டினர் என்னன்னாக்க, கொஸ்டினர்ல பர்சனல் இன்டராக்ஷன் இருக்காது, அவங்களே பதில் சொல்லுவாங்க, அவங்களுடைய ஃபீலிங்க சொல்லுவாங்க. இன்டர்வியூல நேரா இன்டர்வியூவரே அவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்க, அதுதான் அவங்களுடைய ஃபீலிங்ஸையும் ரெஸ்பான்சஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரடியா கேட்கறது. இப்போ அடுத்தது பர்பஸ் ஆஃப் த கொஸ்டினர், அடுத்த ஸ்லைட்ல. அதுல வந்து என்னன்னா முதல்ல கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அந்த நீங்க என்ன கொண்டு வரீங்களோ அந்த கொஸ்டினர், அதுல அந்த அதுக்குள்ளார இருக்கிற கண்டென்ட் முக்கியம், அதை எப்படி நீங்க ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்றது முக்கியம். அடுத்தது முக்கியம், நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கன்றத நீங்க யார்கிட்ட கேள்வி கேட்கறீங்களோ அவங்களுக்கு புரிய வைக்கணும். You have to state the expectation of the researcher. அடுத்தது based on the objective of the researcher, he or she identifies the questionnaire rather than the available tool of self-esteem, tool on self-esteem. தன்னுடைய சுயமரியாதை அத பெருசா நினைக்காம அவங்க வந்து உங்ககிட்ட பதில் சொல்றது based on how you produce the questionnaire and how you talk to them. அடுத்து determining the type of questions. இந்த questions-ல வந்து ஓப்பன் எண்டடும் இருக்கலாம், க்ளோஸ்ட் எண்டடும் இருக்கலாம். ஓப்பன் எண்டட்னா அவங்க கிட்ட இப்ப நீங்க why do you like coffee அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பெருசா பதில் சொல்லுவாங்க, அதுதான் ஓப்பன் எண்டட் கொஸ்டின், எலாபரேட் ஆன்சர்ஸ் இருக்கும். க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ்னா வந்து நீங்க வந்து do you like coffee, yes or no அப்படி கேக்குறீங்களா, அதுதான் க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ். இதுல வந்து ஸ்பெசிபிக்கா
ப்ரிசைஸா கொஸ்டின்ஸ் கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப திடீர்னு நீங்க அவங்க கிட்ட when do you feel happyன்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், சில நேரத்துல சிலர் பதில் சொல்லலாம் எந்த நேரம்ங்கிறத வச்சு பேஸ் பண்ணி, சிலர் சொல்லலாம் எந்த சூழ்நிலைங்கிறத வச்சு, சிலர் சொல்லலாம் எந்த பர்சனோட இருக்கும் போதுன்னு. அப்போ உங்களுக்கு ஆன்சரை எதுல கொண்டு வந்து வைப்பீங்க? அதனால கொஸ்டினை ப்ரிசைஸா வச்சிருக்கணும், ஸ்பெசிபிக்கா வச்சிருக்கணும். இந்த காமனா when do you feel happy அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா இந்த இதுக்கே பாருங்க 3 ஆன்சர்ஸ் வருது. அப்படி இருக்கக்கூடாது. அடுத்தது அவாய்டிங் unnecessary guess about the respondent. அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா நமக்குன்னு வச்சிருக்கிற பிலீஃபை நம்மளோட வச்சுக்கணும். அவங்க கிட்ட அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. நீங்க இப்போ அதே சமயத்துல யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறீங்க அப்படிங்கறதும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதாவது இப்போ ரெஸ்பாண்டன்ட் இருக்காங்க இல்லையா, யாரு, அதாவது என்ன பாத்திரம் அறிஞ்சு நம்ம தானம் பண்ணணும்ன்றாங்களே, அது போல யார்கிட்ட போய் என்ன கேள்வியை கேட்கிறோம். இப்ப எக்ஸாம்பிளா ஒரு பேரண்டல் பிரஷரை பத்தி ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற சைல்டு கிட்ட போய் கேட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி அன்னெசரியா ரெஸ்பாண்டன்ட்ட குழப்பியோ அல்லது வேதனைப்படுத்தவோ கூடாது கேள்வினால. நம்ம யாருக்கு என்ன கொஸ்டின் கொண்டு போறோமோ அது அவங்களுக்கு ரெலவெண்டா இருக்கா அப்படின்னு பாக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது அவாய்டிங் டபுள் பேரல்டு கொஸ்டின்ஸ். டபுள் பேரல்டு கொஸ்டின்ஸ்னா எப்படி வேணா பதில் சொல்லலாம். அடுத்த ஸ்லைட். அது என்னன்னா, இப்ப டூ யூ லைக் பிஸ்கெட்ஸ் ஆர் டீ அப்படின்னா பாதி பேர் பிஸ்கெட் வாங்க, பாதி பேர் டீன்னு வாங்க. ரெண்டு பக்கமும் பதில் சொல்லலாம். ரெண்டு பக்கம் பதில் சொல்றதுல நம்ம என்னத்தை கொண்டு வர போறோம், அதாவது நம்ம எஸ் ஆர் நோ அப்படி கேள்வி இருக்கிறது இல்லாம டபுள் பேரல் கொஸ்டின் ரெண்டு பக்கமும் ஆன்சர் வரும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அது டிலமால தான் கொண்டு போய் விடும். அதனால அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அடுத்தது சோசியல் டிசைரபிலிட்டி ரெஸ்பான்ஸ் பயஸ். அதுனா ஹவு தே வில் பி பர்சீவ்ட் அண்ட் இவாலுவேட்டட்ன்றத குறிச்சு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடக்கூடாது. என்னன்னா இப்போ நீங்க சில கேள்வியை கேட்கறீங்க, அது ஒரு மாதிரி கொஞ்சம் டெலிகேட் கொஸ்டின் ஆயிருக்கு. அந்த டெலிகேட் கொஸ்டின்னால என்ன சமுதாயம் என்ன நினைச்சுக்கும், இதுக்கு ஆன்சர் பண்ணும்பொழுது இதை நான் ஃப்ரீயா ஆன்சர் பண்ணிட்டேன்னாக்க சமுதாயம் என்ன நினைக்கும் அப்படிங்கறத அவங்க யோசிச்சிடக்கூடாது. அதனால நம்மளுடைய கொஸ்டின்ஸ் should be worded very carefully and neutrally. இதுக்கு எக்ஸாம்பிளே புக்ல கொடுத்திருக்காங்க. இப்ப கொஸ்டின் அபவுட் ப்ரீமேரிட்டல் செக்ஸ், ஒரு யங் கேர்ள்கிட்ட போய் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நாளைக்கு அவளுக்கே அது ஒரு பெரிய அவ எப்படி பதில் சொல்றாளோ அதை மறைச்சுதான் பதில் சொல்லணும். அவ நேச்சுரலா பதில் சொல்ல மாட்டா, அல்லது அவளுக்கு டெலிகேட் ஆகும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இல்லாம கேர்ஃபுல்லி வேர்டட் கொஸ்டின்ஸ், நியூட்ரலி வேர்டட் கொஸ்டின்ஸா இருக்கணும். அடுத்தது ஆர்டரிங் ஆஃப் த கொஸ்டின்ஸ். எப்படி நீங்க அந்த கொஸ்டின்ஸ் ஆர்டர் பண்ணி வைக்க போறீங்க? ஏன்னா குழப்பி கேட்டீங்கன்னா நீங்க என்னதான் கேட்க வர்றீங்கன்னு அவங்களுக்கு புரியாது. இப்போ நீங்க அப்படியே ஃப்ளோ நல்லா போயிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா, ஏன்னா எப்பயுமே பார்ட்டிசிபென்ட்ஸ் என்னத்தை கேட்க வர்றீங்க, என்னத்தை இதுல இருந்து கண்டுபிடிக்க போறீங்கன்றத கெஸ் பண்ணிக்கிட்டே கியூரியஸா இருந்துகிட்டே தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அப்போ நீங்க குழப்பி ஆர்டரை மாத்தி கொஸ்டினர் கொடுத்தீங்கன்னா அவங்க அவங்களே கன்சிஸ்டன்டா பதில் சொல்லாம கசாமுசான்னு என்னத்தையோ போடு அப்படின்ற மாதிரி போட்டுடுவாங்க. அப்படி இல்லாம நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் ஆர்டர்ல கொஸ்டின்ஸை கொடுத்தீங்கன்னா that will be easy for you to also come to a conclusion. That will be easy for them also to answer consistently. அடுத்து pre-testing the questions. யார்கிட்டயாவது கொடுத்து அவங்களுக்கு இந்த ஸ்டடியை நம்ம யாரோ ஒரு சின்ன குரூப்புக்கோ யாருக்கோ கொடுத்து அதை இந்த கொஸ்டின் அந்த இன்டர்வியூ எப்படி போகுதுன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு வர்றது will be very successful. These are the இது என்ன about questionnaire. இவ்வளவுதான் சின்ன, அதாவது அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் கொஸ்டினர் வெறும் பாயிண்ட்ஸா தான் இருக்குது. அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸும் அப்படி சின்ன பாயிண்ட்ஸா இருக்குது. அதனாலதான் நான் ஸ்லைடுக்குள்ளார கொண்டு வரல. அடுத்தது இன்டர்வியூக்கு போயிடலாமா? எஸ் மேம் போலாமா? இல்லன்னா எப்படி, ஹவு டு யூ ஃபீல்? சரி, இன்டர்வியூக்கு போயிடலாம். நாளைக்கு வேணா அந்த செமான்டிக் டிஃபரன்ஷியல் ஸ்கேல் வச்சுக்கலாமா? டைம் இருந்தால் நான் சொல்றேன். இன்டர்வியூ இதே மாதிரிதான் 10 நிமிஷம் தான் ஆகும். அது அடுத்தது செமான்டிக்கும் 10 நிமிஷம் தான் ஆகும். போயிடலாம், இல்லன்னா நாளைக்கு வச்சுக்கலாம். இன்டர்வியூ மட்டும் முடிச்சுக்கலாம். இன்டர்வியூ இஸ் a two-way method. இதுல you exchange the ideas and information interactively. இதுல என்னன்னாக்க இதுல ஒரு பேரியர் இருக்காது. சோசியல் அண்ட் கல்ச்சுரல் பேரியர்லாம் இல்லாம ஓப்பனா ரெண்டு பேரும் அவங்கவுங்க இம்ப்ரெஷன்ஸ பேசிக்குவாங்க, அதை தெரிஞ்சுக்கலாம், அவங்க ஃபீலிங் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம், அவங்க கிட்ட ஒரு சின்ன கனெக்ஷன், இமோஷனல் கனெக்ஷனும் டெவலப் ஆகி இன்னும் ஃப்ரீயா அவங்க வெளியே வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டெப்தா நீங்க அவங்க கிட்ட நீங்க கேட்கலாம்,
முக்கியமா இன்டெலெக்சுவல் இமோஷனல் ரெஸ்பான்சஸ்லாம் ஆனஸ்டா வெளியே வரும் உங்களுக்கு. அதனால இன்டர்வியூ மெத்தட் வில் பி வெரி குட் ஃபார் இந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சஸ். ஏன்னா அது வந்து அதே மாதிரி டேட்டா கலெக்ஷனும் நமக்கு ஒரு அளவுக்கு ஈஸியா இருக்கும், அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸும் நல்லா இருக்கும். ஏன்னா அதை வச்சு நம்ம நல்ல இது ரிசல்ட்ஸ் கொண்டு வரலாம். ஆனா என்னன்னா இதுல முக்கியமானது வந்து நம்ம பார்க்க வேண்டியது, people tend to respond or likely to participate in a research if the person is in front of them. கொஸ்டினர் வந்து யாரோ கொடுக்குறாங்க, அவங்க கொஸ்டினர் அப்புறம் ஃபில்அப் பண்ணி தர சொல்றாங்கன்னா வச்சுட்டு போனுவோம், இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஃபீல் பண்ணுவோம். ஆனா இன்டர்வியூவர் முன்னால உட்கார்ந்துருந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம ரெடிலி பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம இன்டராக்ட் பண்றதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு அது வந்து இன்டர்வியூவர் வந்து கொஸ்டினரை விட பெட்டரா இருக்கும். இன்டர்வியூவர் அவங்க வந்து நல்ல கன்வின்சிங்கா இருந்தால் நிறைய பேரை பார்ட்டிசிபென்ட்ஸா உள்ள கொண்டு வர முடியும். நல்ல நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சுன்னா இன்னும் கிளியரா நீங்க என்ன ரிசல்ட்டை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த ரிசல்ட்ஸை கொண்டு வர முடியும். அதனால இன்டர்வியூவர் வந்து யூ ஷுட் பி குட் அண்ட் கன்வின்சிங். அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், குட் அட் கன்வின்சிங் அண்ட் ஸ்கில்டா இருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது இதுல வேற பொட்டன்ஷியல் ப்ராப்ளம் என்னன்னா இன்டர்வியூவர் பயஸ். எல்லா இடத்துலயும் இந்த பயஸ் ஒரு பாயிண்ட் போட்டுருங்க. என்னன்னா அவங்க பேசிட்டு இருக்க சாரி ஒரு எக்ஸாம்பிள் மேம். எஸ் இன்டர்வியூ முதல் ஒன்ல வந்து எப்படிங்க எல்லா சினிமாவும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கீங்க? Arjun will be questioning Raghuvaran. So he'll be skilled actually. He will have all the database with him. So எல்லா டேட்டாவும் தெரிஞ்சுக்கிட்டு தான் he will question the questioner and in fact he will be forced to answer all the questions. மறைக்க முடியாது கொஸ்டின். நீங்க சொன்ன மாதிரி அந்த கொஸ்டினர் மெத்தடுக்கும் இன்டர்வியூ மெத்தடுக்கும் there is a lot of difference. He has to answer it anyway. கேட்குற கேள்விக்கு வந்து he has to answer it. ஸோ அந்த மாதிரி இருக்கும் forcefully kind of. அப்புறம் வந்து இது இந்த இன்டர்வியூவர் பயஸ் சொல்லிட்டு இருந்தோம். அது வந்து நேச்சுரலா இருக்கும். அவங்க இன்டர்வியூ பண்ணும் பொழுதே அவங்களுடைய ஃபீலிங் குள்ளார இவங்க போயிருவாங்க. அதனால வந்து சில சமயத்துல வந்து அவங்க கொண்டு வர வேண்டிய அந்த ரிசல்ட்டை கொண்டு வராம இருக்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னாக்க கேர்ஃபுல் ஸ்கிரீனிங் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் த இன்டர்வியூவர்ஸ். அதுதான் அந்த பயஸை வந்து நிறுத்துறதுக்கு ஒரே வழி. சோ இன்டர்வியூவரை கரெக்டா கேர்ஃபுல்லா ட்ரைனிங்கும் ஸ்கிரீனிங்கும் கொடுக்கறதும் ரொம்ப நல்லது. பிகாஸ் அவங்க பாட்டுக்கு ஒரு குரூப்பை எடுத்துட்டு நான் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்து கொடுக்கறது வந்து நமக்கு வந்து ஸ்டடிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இல்லாம போயிடலாம். அதனால இந்த இன்டர்வியூவரை நீங்க சூஸ் பண்றதும் ஸ்கிரீனிங்கும் ட்ரைனிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஒரு டவுட் மேம், இந்த இன்டர்வியூ மெத்தட்ல இந்த இன்டர்வியூ வந்து ஆல்ரெடி ப்ரீ ப்ரிப்பேர்ட் क्वेश्चंस நாட் நெசசரிலி. நீங்க வந்து ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்க போறீங்க அப்படின்னா அவங்க பேசி கொண்டு வர்ற ஆன்சர்ஸ் வழியில அதுல இருந்தே நீங்க திரும்பவும் அடுத்த क्वेश्चंस கேட்கலாம் தாராளமா. கொஸ்டினர் மெத்தட்ல தான் நீங்க ப்ரீ பிளான்டா क्वेश्चंस ஃப்ரேம் பண்ணணும். இன்டர்வியூல அப்படி கிடையாது. நீங்க அவங்க பேசுறதுல இருந்து நீங்க அடுத்த क्वेश्चन வரலாம். ஆஃப் கோர்ஸ் நீங்க வந்து ஒரு ஹோம்வொர்க் பண்ணிருக்கணும். இன்டர்வியூக்கு क्वेश्चंस எல்லாம் நீங்க என்னெல்லாம் கேள்வி கேட்கணும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். சாரி சொல்லுங்க சுலைமான். இப்போ ஜாப் இன்டர்வியூல ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் இன்டர்வியூல ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கும் போது ஸோ as you said அதே தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க உங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது they will ask ஓகே இப்போ நீங்க இந்த ஜாப்ல இருக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் லெவல், அந்த ஜாப்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீ இங்க ஏன் அங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு, உங்க ஆன்சர்லயே ஒரு கொஸ்டின் வந்து எடுப்பாங்க. ஸோ அன்லெஸ் அதர்வைஸ் அந்த இன்டர்வியூவர் வந்து ஸ்கில்டா இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இட் டசன்ட் ஹாவ் டு பி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டினோட தான் வந்து உட்காரணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஆன்சர்லேயே அவங்க வந்து ஒரு கொஸ்டின் எடுப்பாங்க. நீங்கள் சொல்கிற ஆன்சரை வச்சு அவங்க வந்து தே வில் தென் அண்ட் தேர் தே வில் ப்ரிப்பேர் அ கொஸ்டின் லைக் தட். ஸோ இது யூ வில் சே சார் நான் அந்த கம்பெனியை நான் விட்டுட்டேன், அந்த கம்பெனியில் வந்து ஐ வாஸ் நாட் பெய்டு ஏதோ ஒன்று சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒய் யூ ஆர் நாட் பெய்டு, வாட் இஸ் த ரீசன்? So whether it is because of your performance level or due to other reasons அப்படினு அதுல இருந்து ஒரு क्वेश्चन கேட்பாங்க. So it is not required that you have to have a set of questions. அப்படி பியூட்டிஃபுல். அடுத்த ஸ்லைடுக்கு நீங்க வேணுங்கிற
பதில சொல்லிட்டீங்க. அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம் கேர்லின். அது அதுதான் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. அடுத்த கொஸ்டின், அடுத்த ஸ்லைடு. இப்போ மாதிரி தான், அதாவது கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணும்னா வரும். அதுல இருந்து வந்து அதாவது அதுதான் வந்து 2வது பாயிண்டா இருக்கு பாருங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஸ்டைல்ல வந்து பிக்ஸடும் இருக்க கொஸ்டின்ஸும் இருக்கலாம், ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸும் இருக்கலாம், எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். அது அடுத்தது வந்து ஆனால் ஒருத்தரோட ஒருத்தர் பேசும் பொழுது அது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். வெறும் ஸ்மால் சாம்பிள்ல தான் பண்ண முடியும். டைம் கன்சியூமிங்கா இருக்கும். அடுத்தது வந்து இதுல வந்து சில சஜஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அவங்களே. வந்து வேஸ் ஃபார் இன்டர்வியூவர்ஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த ரெஸ்பான்சஸ். ஒன்னு கிரியேட்டிங் அ ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர். அது அவங்கள மேக் மேக் த ரெஸ்பாண்டன்ட் அட் ஈஸ், புட் தெம் அட் ஈஸ். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெஸ்பாண்டன்ட்ஸ் who like and trust, who normally like and trust the interviewer, they will be. அடுத்தது வந்து மெயின்டைனிங் ஆட்டிடியூட் ஆஃப் ஃப்ரெண்ட்லி இன்ட்ரெஸ்ட். அவங்க பேசுறாங்கன்னா அது மேல இன்ட்ரெஸ்ட் காட்டணும். நம்ம அவங்க என்ன பேச வர்றாங்க அப்படிங்கறதுல நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டணும். இல்லைன்னா மெக்கானிக்கலா அவங்க பார்த்து பேச டிஸ்இன்ட்ரெஸ்டடா நம்ம பேசணும்னாக்க அது வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்து பதில் சொல்ல வராது அவங்களுக்கு. அப்புறம் கன்சீலிங் பர்சனல் பிடிக்கல அல்லது நீங்க உங்களுக்கு ஒத்து போகலைன்னா அதை அவங்க கிட்ட காட்டக்கூடாது. The interviewer should never show surprise, approval, disapproval. இதெல்லாம் நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் அவங்களுக்கு காட்டக்கூடாது. அதுவும் particularly when you are studying human behavior, you should not show your responses to the respondents' answers. அடுத்து ordering the sequence of the interview to facilitate building rapport and to create a logical sequence. நீங்க வந்து என்ன கொஸ்டின்ஸ் நீங்க அப்கோர்ஸ் நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டா போவீங்க. அந்த கொஸ்டின்ஸை ஒரு ஆர்டர்ல வச்சுக்கோங்க. என்னென்னலாம் கேட்கணும் அதுல இருந்து ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணிட்டு போகணும். So start the interview with most basic or least threatening topics. எடுத்த உடனே அவங்கள தடால்னு கொண்டு போய் அவங்கள ஒரு பயமுறுத்துற ஒரு டாபிக் உள்ளார கொண்டு போகாம very slowly you have to build confidence and then ask questions. இது நான் சைக்கலாஜிக்கலா நான் சொல்றேன். ஒரு கவுன்சிலரா நீங்க உட்கார்ந்து பேசுறீங்கன்னா அவங்கள ரொம்ப பேசிக்கா, ரொம்ப கேஷுவலா, அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களையே இந்த ஆன்சர் தான் அப்படின்னு சொல்ல தூண்டுற மாதிரி நீங்க ஏதாவது கேள்வி கேட்க கூடாது. அவங்கள புஷ் பண்ணக்கூடாது ஒரு ஆன்சரை நோக்கி. அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வரக்கூடாது. ரெஸ்பாண்டன்ட் அவங்க ஆட்டோமேட்டிக்கலா அந்த ஆன்சர் அவங்க மனசுல நினைக்கிற ஆன்சரை கொண்டு வரணும். அதுக்கு நீங்க நல்லா கிளியரா அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள்ட்ட சொல்றதுதான் ரொம்ப நல்லது. வாட் யூ மீன் பை திஸ் அப்படிங்கிறது. அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூவிங்ல இன்னும் 2 தான் இருக்கு. அதை சீக்கிரமா முடிச்சிடுறேன். டெலிபோனிக் இன்டர்வியூஸ் இன்னைக்கு நமக்கு எல்லாம் தெரியும். அடுத்த ஸ்லைடு. இன்டர்வியூஸ் டன் ஓவர் டெலிபோனிக் இன்டர்வியூஸ். அது வந்து இப்ப இன்னைக்கு நிறைய லார்ஜ் சாம்பிளுக்கெல்லாம் அதான் யூஸ் பண்றாங்க. சர்வேக்கெல்லாம் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லெஸ் எக்ஸ்பென்சிவ் than face to face interviews. இதனால வந்து நிறைய டேட்டாவை வந்து ஒரே டைம்ல பலரும் போன் பண்ணி கேதர் பண்ணலாங்கிறதுனால குறிப்பிட்ட ரொம்ப ஷார்ட் டைம்ல லெஸ் டைம் கன்சூமிங்கா இருக்கிறதுனால ஷார்ட் டைம்ல நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணலாம். வந்து இத சென்சிட்டிவ் டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மாத்திரம் இல்ல, வந்து எம்பாரசிங் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம போஸ்ட் பண்ணிடக்கூடாது. வந்து ஆனால் இன்னொரு இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூல கேட்க முடியாத கேள்விய, எம்பாரசிங் கேள்விய டெலிபோனிக் கான்வர்சேஷன்ஸ்ல கேட்டு ரெக்கார்ட் பண்ணி அவங்கள பேச வச்சு கூட கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு இன்டர்வியூவர், அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அல்லது ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்னாக்க உங்கள்கிட்ட நேர பேச சங்கடப்பட்டாங்கன்னா, யூ டாக் டு மீ ஓவர் போன் இஃப் யூ ஃபீல் லைக் யூ கேன் அப்படின்னாக்க ஓபன் அப் பண்ணிடுவாங்க சிலரெல்லாம். அந்த மாதிரி எம்பாரசிங் சிச்சுவேஷன் அல்லது மற்றவங்க முன்னால சொல்ல இல்ல யாராவது கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல இருக்கிறவங்க போன்ல நம்ம கிட்ட பேசிடுவாங்க. இப்படி ஒரு அட்வான்டேஜும் இருக்கு டெலிபோனிக் இன்டர்வியூஸ்ல. ஆனா இதுல சில டிராபேக்ஸ் இருக்குது. என்னன்னா நேரடியா இல்லாததுனால அந்த பார்ட்டிசிபெண்ட்டை மோட்டிவேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். போன்ல மட்டும் பேசுறீங்கன்னாக்க அடுத்து உங்களுடைய, அதாவது நான் பத்திரமா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு
கான்பிடென்ஷியாலிட்டியை பில்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து போன்ல வேற யாரும் கெட்டுருவாங்களோன்ற பயம் அவங்களுக்கு இருக்கும், அல்லது நீங்க தான் அதை பத்திரமா கான்பிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவீங்களான்றது பயமும் இருக்கும். அடுத்து இன்டர்வியூவர் வந்து ரொம்ப பிரிஸ்கா டக்கு டக்குன்னு அடுத்து நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கும் இருக்கணும். அதே சமயத்துல ஏன்னா மொனாட்டனஸா கேள்வி கேட்டுட்டே இருப்போம், இன்டர்வியூவர் ஒரே கேள்வி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்போம். அப்படி இருந்தாலும் அதுல வித்தியாசமான ஆன்சர்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு யூ ஷுட் பி ட்ரெயின்ட் இனஃப், யூ ஷுட் பி பிரிஸ்க் அண்ட் ஃபோக்கஸ்ட். ஏன்னா மொனாட்டனஸான வேலை இது, இந்த ட்ரைனிங் டெலிபோனிக் இன்டர்வியூங்கிறது. அதனால இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும். அடுத்து அதர் மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூயிங், இன்னொன்னு அடுத்த இதுல வந்து இன்னும் ஒண்ணே இருக்கு, ஃபோக்கஸ் குரூப் இன்டர்வியூஸ். அடுத்த ஸ்லைட். அது வந்து ஃபோக்கஸ் குரூப்னாக்க ஒரு சின்ன, இது வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மெத்தட். அவங்களை பேச விடுறது. ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்றீங்க அல்லது ஒரு ப்ரோக்ராம் இவாலுவேஷன் பண்றீங்க அப்படின்னாக்க ஒரு சின்ன குரூப்பை கூப்பிட்டு ஏன் இத உங்களோட ஆட்டிடியூட் என்ன, இதுல உங்க பார்வை என்ன அப்படிங்கறது கேட்கறது. ஏன் இது கேட்கறோம்னா அடுத்து இதை வச்சு பெருசா ஏதாவது முடிவெடுக்கிறோம்னாக்க அதுக்கு இந்த ஃபோக்கஸ் குரூப் இன்டர்வியூஸ் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். அடுத்து பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் முடிவெடுக்க போறீங்க அப்படின்னாக்க சர்வே, கிட்டத்தட்ட சர்வே பண்ண முடியாததெல்லாம் ஃபோக்கஸ் குரூப் இன்டர்வியூல ஒரு சின்ன குரூப்பை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கிட்ட பேசி அவங்களுடைய அவுட்கம் வச்சு முடிவெடுக்கிறது. ஒரு 2 to 3 hours உட்கார வைக்கிறீங்கன்னு வைங்களேன். அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள உட்கார வச்சு அவங்க கிட்ட பேசுறீங்க. அந்த அடுத்த பேராகிராஃப்ல அது கொடுத்துருக்குது பாருங்களேன். ஒரு 6ல இருந்து 10 இண்டிவிஜுவல்ஸ் உட்கார வைக்கிறீங்க. 2 to 3 hours அவங்கள பேச வைக்கிறீங்க. அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுதே நீங்க வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. இதுல டிராபேக்ஸ் நிறைய இருக்குது. ஒரு சிலர் பாசிவா தான் இருப்பாங்க. ஆனாலும் யூ கேன் கெட் சம் ஐடியாஸ். யாரு வந்து பலரும் ரிப்பீட்டடா சொல்ற விஷயங்கள் அத நீங்க கேதர் பண்ண முடியும். அது போல சில புது இன்சைட்ஸ் கொண்டு வர முடியும். அதனால இந்த ஃபோக்கஸ் குரூப், அதாவது இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கம்பெனில முக்கியமான ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களை டிஸ்கஸ் பண்றது, அதெல்லாம் நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல ஃபோக்கஸ் குரூப்ல சில டிராபேக்ஸ் இருக்கு. அதுல என்னன்னாக்க வந்து இந்த சோசியல் லோஃபிங்னு சொல்றாங்க. சோசியல் லோஃபிங்கிறது என்னன்னாக்க யாராவது தேவையில்லாதவங்க வந்து உள்ள உட்காந்துட்டு வெளியில போய் லீக் அவுட் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்ட்டிசிபேட்டும் பண்ண மாட்டாங்க, ஆனா வெளியில போய் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டேஞ்சர் இருக்குது. இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் மே பி லெஸ் கம்பேர்ட் டு இன்டர்வியூஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் டிராபேக்ல கொடுத்துருக்கேன். கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடைக்க கூடும். அடுத்தது few members may be more dominating than the others. மற்றவங்களோட டாமினேட் பண்ணி அவங்க நினைக்கிறத சொல்லுவாங்க. there may be conflicts among the individuals. உள்ள சண்டையெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது பெரும்பாலும் கம்பெனிஸ்ல தான் இப்படி ஃபோக்கஸ் குரூப் மீட்டிங்ஸ் எல்லாம் பேசுவாங்க. அப்படி பேசும் பொழுது ஒன்னு ஃபோக்கஸ் குரூப் கூப்பிட்டோம்னாக்க ரொம்ப டைம் எடுக்கும், டைம் கன்சியூமிங். அடுத்து எக்ஸ்பென்சிவாவும் இருக்கும். இதெல்லாம் தான். அதனால மொத்தமா ஜெனரலைஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. பட் பெரிய டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த டைப் ஆஃப் இன்டர்வியூ நிறைய பேர் பண்றாங்க. இன்னும் அடுத்தது வந்து அடுத்த ஸ்லைடு கேர்லின். பாவம் அவங்களும் ஷில்டி. செமான்டிக் இது நாளைக்கு பாத்துக்கலாமா? நாளைக்கு பாத்துக்கலாம். Everybody will be tired. இது 10 minutes ஆகும். நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகே மேம். ஓகே மேம். Thank you. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you.